லூக்கா 8ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலிருந்து 56ஆம் வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வரவொட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதையுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையை எழுந்திரி என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான காலை வேளையினுடைய சத்திய வசனம் எங்களோடு பேசட்டும். உடைய வசனம் எங்களோடு இடைப்படட்டும். ஆண்டவர் எங்களோடு பேசுங்க, வழி நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யவீருடைய மகள் மரித்து போன ஒரு சம்பவம், கர்த்தர் திரும்ப உயிரோடு கொண்டு வந்த ஒரு சம்பவம். ஒரு புது உங்களுக்கு தெரியாத ஒரு காரியத்தை நான் சொல்ல இல்லை. இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நல்ல ஒரு பிரபலமான ஒரு அற்புதம். ஏன்னா மரித்து போன மகளை உயிரோடு எழுப்புகிற ஒரு விஷயம். பட் ஒரு சில காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இடைபெட விரும்புகிறார் இந்த அற்புதத்தின் மூலமாக. இந்த யவீரு என்பவன் யார் என்று சொன்னால், ஜெப ஆலய தலைவன். யாருங்க? டெம்பிள், அதாவது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய ஜெப ஆலயத்தினுடைய தலைவன், சினகாகுடைய ஒரு தலைவன் இவன். இந்த ஜெப ஆலயம், தேவாலயம் என்பது வேறு, ஜெப ஆலயம் என்பது வேறு. ஜெப ஆலயம், தேவாலயம் என்பது அப்படின்னு சொன்னால் சாலமோன் காலத்தில் கட்டப்பட்டது ஒரு காரியம், அதுதான் தேவாலயம் சொல்லுவோம். ஜெப ஆலயம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சினகாக் அப்படின்னு சொல்லி யூதர்கள் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்களுக்கென்று ஒரு மையத்தை அங்கே கட்டி அங்கே தேவனை என்ன பண்ணுவாங்க, ஆராதிப்பாங்க. இப்போ இந்த யவீரு என்பவர் ஒரு யூதன் மாத்திரமல்ல, ஒரு ஜெப ஆலயத்தினுடைய தலைவன். ஒரு ஜெப ஆலய தலைவன் அப்படின்னு சொன்னா அவன் ரொம்ப எப்படிப்பட்டவனா இருக்கணும், ரொம்ப பக்தி வைராக்கியம் கொண்டவனா இருக்கணும். எதுல அப்படின்னா, மோசேயினுடைய நியாய பிரமாணங்களே பக்தி வைராக்கியமா இருந்த என்ன பண்ணும். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது இயேசு கிறிஸ்துவை ரொம்ப அதிகமாக எதிர்த்தவர்கள் யார் என்று சொன்னால் பரிசேயர்களும் சதுசேயர்களும், இந்த யூதத்திலே இருக்கக்கூடிய ஆட்கள். இப்ப இவர்கள் என்ன பண்ணாங்க, இயேசுவை ரொம்ப எதிர்த்தாங்க. யாரெல்லாம் இயேசுவோடு கூட பயணப்படுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிட்ட போறாங்களோ அவங்களையும் ஒதுக்கி வச்சாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் சில விஷயங்களுக்கு ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்கிறாங்கல்ல, அதெல்லாம் அங்கிருந்து தொடங்கின ஒரு விஷயம் தான். அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒதுக்கி வைத்தார்கள். அப்ப இந்த ஜெப ஆலய தலைவன் அப்படிங்கிறவன் ரொம்ப ஒரு பேர் பெற்றவன். ஸோ இவன் இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரும் போது இவனுக்கு நல்லா தெரியும், இவனும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக இருந்திருப்பான். இயேசுவை குறித்து இங்கே பாருங்க, அங்கே போயிட்டாப்புல, இங்கே பாருங்க, இங்கே வந்துட்டாப்புல, இந்த ஆளை சும்மா விடக்கூடாது, இந்த ஆளை கொலை செய்யணும், இயேசுவை என்ன பண்ணணும், ஒன்றும் சிலுவையில் அடித்து கொலை செய்யணும், இயேசுவை கொலை பண்ணணும், அங்கே போய் அடிக்கணும், கட்டையால் அடிக்கணும், கல்லால் அடிக்கணும், இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற ஒரு குரூப்பில் இருந்த ஒரு கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள். ஸோ ஒரு ஜெப ஆலய தலைவன். அப்போதான் அவன் அந்த லீடர் பொசிஷனில் இருக்க முடியும். ஒருவேளை இல்லை இயேசு அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு யவீரு பேசியிருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெப ஆலய தலைவன் பொசிஷன்ல இருந்து தூக்கி போட்டிருப்பாங்க. அப்போ ஜெப ஆலய தலைவன் அப்படிங்கிறது ஒரு பெருமையான ஒரு விஷயம், ஒரு அதிகாரம், ஒரு பெரிய அதிகாரம் உடையது. இப்போ இந்த ஜெப ஆலய தலைவன் போஸ்டிங் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நல்ல வசதி உள்ளவனுக்கு தான் என்ன பண்ணும், இந்த ஜெப ஆலய தலைவன் போஸ்டிங் என்ன பண்ணும், கிடைக்கும். சும்மா இந்த ஏழ்மையாக இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த வசதியான ஆளு கையில் கொடுக்கும்போது தான் அவங்க முன்னாடி நின்று பண செலவு பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த ஆலயத்தின் தேவைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சந்திப்பாங்க. அதுதான் சொல்கிறேன். சில பார்க்குறோம் அரசியல்வாதிகள் நம்ம பார்க்குறோம்ல, கோடிக்கணக்கில் 1000 கோடி கணக்கில் சம்பாதிச்சுப்பாங்க. இவ்வளோதான் பணம் இருக்காது. ஆனால் இன்றைக்கும் அவங்க பாருங்கள், அந்த பணத்தை காட்டிலும் அவங்களுடைய இருதயம் எல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா, அந்த அதிகாரத்தில் தான் என்ன பண்ணும் இருக்கும். அரசியல் அதிகாரம் தோற்று போயிட்டா அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, அவ்வளோ கஷ்டமாக. சரி, இது நிறைய சம்பாரிச்சிட்டோம் இல்லை, ஆட்சியில் இருந்துட்டோம், நம்ம அரசாண்டுட்டோம், எம்எல்ஏவாக இருந்துட்டோம், எம்பியாக இருந்துட்டோம், வார்டு கவுன்சிலராக இருந்துட்டோம், இவ்வளோ பணம் சம்பாரிச்சிட்டோம், நம்ம ஒதுங்கலாம்னா ஒதுங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பண போதைங்கிற மாதிரி இந்த அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு போதை.
அது இல்லாமல் இருக்க முடியாது. ஒன்ஸ் அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த மரியாதை, அந்த ரெஸ்பெக்ட், ஐயான்னு கூப்பிடுறது, உட்காருங்க ஐயான்னு சொல்கிறது, அப்படியே காலில் விழுகிறது, இது ஒரு போதை. அப்போ இதை என்ன பண்ண மாட்டாங்க, எக்காரணத்திற்கு கொண்டு என்ன பண்ண மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. கடனை வாங்கியாவது செய்து இந்த அதிகாரத்துக்குள்ளே வந்துடணும்னு மனிதர்கள் நினைக்கிறது உண்டு. அப்படிதான் இந்த ஜெப ஆலய தலைவன் என்ன பண்ணுகிறான்னு இருக்கிறான். இப்போ இவனுடைய மகள் இறந்து போகிறார். அந்த மகளுக்கு எத்தனை வயசுங்க? எத்தனை வயசு அப்படின்னு சொன்னால் 12 வயசு இதில் சொல்லப்படுகிறது. மார்க் புத்தகத்தில் நீங்கள் தியானிக்கும் போது தெளிவாக சொல்லப்படும். 12 வயசு. 12 வயசு அப்படிங்கிறது ஒரே ஒரு மகள். கவனிங்க, ஒரே ஒரு மகள். 12 வயசு. 12 வயசுங்கிறது ஒரு மகள், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு வயசு, முக்கியமான ஒரு ஸ்டேஜ். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு குழந்தையா இருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு பெண்ணாக, ஒரு குழந்தையா இருக்கக்கூடிய ஒரு மகள் பெண்ணாக மாறுகிற ஒரு ஸ்டேஜ், ஒரு பெண்ணாக ஒரு அவதாரம் எடுக்கக்கூடிய, ஒரு பெண்ணாக தன்னை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஸோ அந்த காலகட்டம். ஸோ அந்த காலகட்டம் அந்த பெண் அப்படி மாறுறதுனால அந்த குடும்பத்துக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அந்த பெண்ணை குறித்து அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அந்த மகளை குறித்து. அப்படிதான் சந்தோஷமா இருந்த அந்த எவீரு ஒரு நாள் சடனா என்ன ஆயிருச்சு, அந்த குழந்தை என்ன பண்ணிருச்சு, மரித்து போயிருச்சு. அந்த பெண் என்ன பண்ணிட்டா, மரித்து போயிட்டா. மரித்து போன உடனே எவீருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப இயேசு கிறிஸ்து அங்க வந்திருக்கிறார்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துவை நாடி என்ன பண்ணுகிறார், வருகிறார். ஏன் அப்படின்னா, ஜெப ஆலய தலைவன் அப்படிங்கிற போஸ்டிங் எவீருடைய மகளை உயிரோட கொண்டு வந்துருமா? கொண்டு வராது. பணம் நிறைய வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் மரித்து போன எவீருடைய மகளை திரும்ப கொண்டு வந்துட முடியுமா? முடியாது. நான் யூதன் அப்படின்னு ஒரு மத பெருமை பேசி கொண்டிருந்தவர்களால எவீருடைய மகளை உயிரோட கொண்டு வந்துட முடியுமா? முடியாது. ஸோ எல்லா முயற்சிகளையும், எல்லா டாக்டர்ஸை பார்த்தாச்சு, பணத்தை செலவு பண்ணியாச்சு, பெரிய பெரிய ஆட்களை கூப்பிட்டாச்சு, என்னுடைய ஒரே மகளை காப்பாற்ற முடியல. அப்படிங்கும்போது இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இயேசு மாத்திரமே. அப்படி இயேசுவினுடைய காலடியில விழுந்து இயேசுவை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது நடுவில் ஒரு அம்மா உள்ள பூந்துருச்சு. யாரு உள்ள பூந்தா? ஏங்க போன வாரம் தாங்க பார்த்தோம். யாரு? போன வாரங்கிறது ரொம்ப பெரிய வாரமாச்சு. நீங்க அதெல்லாம் இப்ப கேட்டா எப்படி? எங்களுக்கு 1008 கேப்ல அந்தம்மா உள்ள பூந்து சுகத்தை பெற்று அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கான்வர்சேஷன் ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இந்த அம்மா தோசை விடும்போது 3 தட்டை வச்சுட்டு தோசையை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு 2வது தோசை யாருக்கு போகிறதுன்னு ஒரு பெரிய சண்டை இருக்கும். எனக்கு தான் அந்த தோசை வரணும் அப்படிங்கிற மாதிரி சடின்னு யாராவது உள்ளே புகுந்து எனக்கு பசிக்குது, தலை சுற்றுது அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, தோசை வாங்கிட்டு போயிடுவாங்க. வெளியில் சரி பரவாயில்ல வாங்கினேன், நம்ம தம்பி தானே, நம்முடைய அக்கா தானே, அவங்க தானே வாங்கிட்டு போகிறாங்கன்னு வெளியில் சொன்னாலும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ கோவம் இருக்கும். நடுவில் பூந்து வாங்கிட்டே தோசையை, நான் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தேன், எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறது. அந்த மாதிரி எவீரோ வெக்குன்னு வேக வேகமாக என்ன பண்ணார், கூட்டு போகிறார். எப்படி மகள், அதாவது மரண தருவாயில் இருக்கிறா, எப்படி இயேசுவை கூட்டிட்டு போய் பார்த்து தொட்டுட்டாருன்னா அவ மரண தருவாயிலிருந்து மீண்டு வந்துருவா அப்படின்னு. நடுவில் தேவையில்லாம இந்த அம்மா புகுந்து அந்த அவருடைய துணியை தொட்டு சுகத்தை பெற்று அங்கே ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் எவீருக்கு ரொம்ப அவசரம், எப்படியாவது இயேசுவை கூட்டிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லி. இந்த நேரத்தில் அவருடைய நண்பர்கள், அவங்க தெரிஞ்சவங்க வந்து சொல்றாங்க, ஐயா நீங்க என்ன பண்ணாதீங்க, இயேசுவை துன்புறுத்தாதீங்க, உங்கள் மகள் என்ன பண்ணிட்டா, இறந்து போயிட்டா, உங்க பொண்ணு இறந்து போயிட்டா அப்படிங்கிற. மனசு உடைஞ்சு போயிட்டார் மனுஷன். அப்பதான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. சகோதர சகோதரி, இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு அதுதான், பயத்தை விசுவாசமாக மாற்றுதல். ஹல்லேலூயா. இந்த இடத்துல எவீருடைய பயத்தை விசுவாசமாக மாற்றுகிற பலன் யாருக்கும் கிடையாது. யார் ஒருவருக்கு மாத்திரம் உண்டு? இயேசுவுக்கு மாத்திரம்தான் உண்டு. யாருமே கவலைப்படாத எவீரு, பயப்படாத எவீரு, கலங்காத எவீரு, உன் பிள்ளை உயிரோட எழும்பி வந்துருவா, நம்பிக்கையோடு இரு, விசுவாசமா இரு என்று சொல்லி அந்த மகளை உயிரோடு எழுப்புவதற்கு யாரிடத்திலும் பலன் கிடையாது, யாரிடத்திலும் தைரியம் கிடையாது. அந்த பலனும் தைரியமும் யாரிடத்திலே மாத்திரம் இருக்கிறது? இயேசுவினிடத்திலே மாத்திரம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் எவீருடைய பயத்தை விசுவாசமாக மாற்றி அந்த விசுவாசத்தின் மூலமாக எவீருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஆமென். ஒரு சில பாயிண்ட் இதில் நம்ம தியானிக்கிறோம். அதுல முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பயமூட்டும் சூழ்நிலைகளிலும் நமக்கு நன்மைகள் உண்டு. ஹல்லேலூயா.
நல்லா கவனிங்க, இந்த மாதிரி பயமூட்டு சூழ்நிலைகள்ல கர்த்தர் நமக்கு சில பெனிஃபிட்டை வச்சிருக்கிறார். பயம் என்பது நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா நல்லா கவனிங்க, நம்ம அப்படி சொன்னாலும் ரெண்டு வகையான பயம் நமக்கு உண்டு. ஒன்று தெய்வீக பயம், இன்னொன்று உலகபூர்வமான ஒரு பயம். எந்த தேவ பிள்ளைக்கும் தெய்வீக பயம் கண்டிப்பா இருக்கணும். தெய்வீக பயம் இல்லாமல், பக்தி வைராக்கியம் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒருபோதும் தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளாக ஒருபோதும் இருக்க முடியாது. அப்ப ரெண்டாவது பாயிண்ட், உலகபூர்வமான ஒரு பயம். உலகபூர்வமான பயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆனா உலகபூர்வமான பயத்தை உண்டாக்குகிற சூழ்நிலைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். எதற்காக அனுமதிக்கிறார்னா, சில பெனிஃபிட்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா. அதுல முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, பயமூட்டும் சூழ்நிலைகள் நமது முன்னுரிமைகளை தெளிவுபடுத்த என்ன பண்ணுகிறது, உதவுகிறது. ஹல்லேலூயா. முன்னுரிமை அப்படின்னா பிரியாரிட்டிஸ், எதுக்கு முதல் இடத்தை கொடுப்பது. இன்னைக்கு நல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நல்ல சுகபலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நல்ல வருமானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். குடும்பத்தில் ஒரே 24 hours சிரிப்பு மாத்திரம் தான் இருக்குது. பகல்லையும் அந்த வீட்டில் ஒரே சிரிப்பு சத்தம், நைட்டு தூங்கும் போது கூட சிரிச்சுக்கிட்டே தூங்குறாங்க. அப்படி ஒரு குடும்பம் வச்சுக்கோங்களேன். ஆண்டவருக்குள்ள இவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்துருச்சுன்னா இப்ப பயமே இல்லை. தொழிலை குறித்து பயம் கிடையாது, உடல் பலவீனம் இல்லை அதனால உடலை குறித்து பயம் கிடையாது, உறவினர்களை குறித்து பயம் கிடையாது, பிள்ளைகளை குறித்து பயம் கிடையாது. எந்த பயமுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்களும் நானும் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்போமா? இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய பிரியாரிட்டிஸ் இப்ப மாறும். பயம் இருக்கிற நேரத்திலே, பலவீனம் இருக்கிற நேரத்திலே, வியாதி இருக்கிற நேரத்திலே, பிரச்சனை இருக்கிற நேரத்திலே நமக்கு ஆண்டவர் தான் முதலிடம், சபை தான் முதலிடம், ஆராதனை தான் முதலிடம், ஜெபம் தான் முதலிடம், தேவன் தான் முதலிடம், சத்தியம் தான் முதலிடம், தேவ பக்தி வைராக்கியம் தான் முதலிடம். ஆனா இந்த மாதிரி பணம் வந்த உடனே, செல்வங்கள் வந்த உடனே, சொத்து வந்த உடனே, சுகபலன் வந்த உடனே முதலிடத்தில் இருந்தே ஆண்டவர், முதலிடத்தில் இருந்த ஜெபாலயம், முதலிடத்தில் இருந்த ஜெபம், முதலிடத்தில் இருந்த தேவனுடைய நியாய பிரமாணம், முதலிடத்தில் இருந்த தேவனுடைய சத்தியம், முதலிடத்தில் இருந்த தெய்வ பக்தி இப்ப இரண்டாவது இடத்துக்கு வருது. ஹல்லேலூயா. ஏன்? இப்ப தெய்வ பயம் இல்லை. இவ்வளவு நாளா உறவினரை குறித்து பயம் இல்லாத பிள்ளைகள், இவ்வளவு நாளா வேலையை குறித்து பயம் இல்லாத பிள்ளைகள், இவ்வளவு நாளா சொத்தை குறித்து பயம் இல்லாத பிள்ளைகள், இப்பொழுது இந்த பயமெல்லாம் வந்த உடனே தெய்வ பயம் இரண்டாவது இடத்துல வந்துருது. அப்ப பாருங்க, காசே இல்ல, பஸ் ஏறி ஒரு இடத்துக்கு போகவே முடியாத சூழ்நிலையில தெய்வ பயமா இருந்த நீங்களும் நானும் இன்னைக்கு கார் வாங்கிட்டோம், இன்னைக்கு வண்டி வாங்கிட்டோம், இன்னைக்கு காசு நிறைய வந்துருச்சு, கேப் புக் பண்ணி, வாடகை கார் புக் பண்ணி போற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, பஸ்ல போற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, அட்லீஸ்ட் நடந்து போற அளவுக்கு பலனை கொடுத்துட்டாருன்னு ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துல ஆளை காணோம். கேட்டா உறவினர்கள் வீட்டுல ஃபங்க்ஷனுங்க ஐயா, சொந்தக்காரங்களை. இப்ப பிரியாரிட்டிஸ் மாறிடுச்சு. தேவனுக்கு இருக்க வேண்டிய முதலிடம் உறவினருக்கு போச்சு. என் உடம்பு அப்படியே உருகி செத்து போனாலும் சரி, நான் தேவ சமூகத்திலே தான் நான் சாவேன், தேவன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஜெபித்த பிள்ளைகள் எல்லாம், தேவாலயத்துக்கு வந்த பிள்ளைகள் எல்லாம், பணம் வந்த உடனே, சொத்து வந்த உடனே, படிப்பு வந்த உடனே இப்ப லைட்டா தலைவலிங்க ஐயா, மாத்திரை போட்டு வீட்டில் படுத்துட்டேன், லைட்டா உடம்பு காய்ச்சல் மாதிரி இருக்குது, படுத்துட்டேன். இப்போ ஒன்றும் நம்ம கொரோனா காலத்துல கிடையாது. அல்லேலூயா. காய்ச்சல் வந்தா வராதிங்க சர்ச்சுக்குன்னு ஒரு காலத்துல நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப அப்படிலாம் கிடையாது. அப்ப இந்த லைட்டா காய்ச்சல், இந்த லைட்டா பிரச்சனை அப்படின்னா தேவாலயத்துக்கு ஆளை காணும். நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவான்னு அவங்களே விட்டுறோம். இப்ப பிரியாரிட்டி செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துருது. வேலை இல்லை அப்படிங்கும் போது தேவன் மீது பக்தி வைராக்கியம். வேலை வந்த உடனே, வேலை கிடைச்ச உடனே, முதலாளி ஞாயிற்றுக்கிழமை போகலினா என்ன சொல்லுவார்? காலையில எழுந்த உடனே ஜெபத்துக்கு, ஏங்கய்யா இல்லைங்கய்யா காலையில எந்திரிச்சோன்னா டைம் ஆயிடுச்சுங்கய்யா, 7 மணிக்கு வேலைக்குள்ள இருக்கணும், நான் எந்திரிச்சதே 6 மணி ஆயிடுச்சு, வேலைக்கு ஓடணும். ஜெபம் இல்லை, வேத வசனம் வாசிப்பு இல்லை, ஒன்றுமே இல்லாத போது கர்த்தருக்கு முன்பாக பக்தி வைராக்கியமாக இருந்து, கர்த்தர் உன்னுடைய பக்தி வைராக்கியத்தை பார்த்து, தெய்வ பயத்தை பார்த்து, நீ தேவனை முதலாவது இடத்துல வைத்திருக்கிறார் என்று சொல்லி உன்னை நம்பி கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது
ஆசீர்வாதங்கள் வந்த உடனே எனக்கு ஆசீர்வாதம் முதலிடம், ஆண்டவர் இரண்டாவது இடம் அப்படிங்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, இதுவரைக்கும் இருந்த பயம் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி ஆசீர்வாதமான சூழ்நிலைக்குள்ளே பயணம் பண்ண வச்ச ஆண்டவர் திரும்ப நீ திருந்த மாட்ட, என்கிட்ட வரமாட்ட, உன்னை நான் எப்படி திரும்ப என் வழிக்கு கொண்டு வருதுன்னு திரும்ப என்னை எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள கொண்டு போகிறார்? மேல வாசிங்க. ஏன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலை? ஃபர்ஸ்ட் லைனை வாசிங்க. பயமூட்டும் சூழ்நிலைகள். எப்படி? பயத்தை உண்டாக்குகிற சூழ்நிலைகள். திடீர்னு வியாபாரம் குறையும், திடீர்னு வேலை இல்லாம போகும், திடீர்னு உடல் பலவீனம் வரும், திடீர்னு ஐயோ மறுபடியும் போன தடவை விட்டு போன வியாதி திரும்ப வருதே அப்படின்னு சொல்லுகிற விஷயம், திடீர்னு காசெல்லாம் கரைஞ்சு போகிறது, திடீர்னு பிள்ளைகளுடைய பலவீனம், இப்ப திரும்ப மறுபடியும் ஒடியாந்து தேவ சமூகத்தில் ஆண்டவரே அல்லேலூயா. இந்த யவீரும் அப்படித்தான் இருந்தாரு. பணம் நிறைய இருந்தது, ஆண்டவர் எதிரி. ஜெபாலய தலைவன்கிற அதிகாரம், ஆண்டவர் எதிரி. ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் மத்தியில நான் ஒரு ஆள்டா அப்படின்னு இருக்கும்போது எல்லாம் ஆண்டவர் ஒரு எதிரி. அவரை சும்மா விடக்கூடாதையான்னு இவரும் பேசியிருப்பார். ஆனா எப்பொழுது தன் மகள் மரித்து போகிற மரண தருவாயில் இருக்கும்போது இந்த ஆசாரியர்களும் இந்த பரிசேயர்களும் இந்த சதுசேயர்களும் ஜெபாலய தலைவன் என்கிற போஸ்டிங்கும் பணம் என்கிற போஸ்டிங்கும் தன்னுடைய மரண தருவாயில் இருக்கக்கூடிய மகளை சந்திக்க முடியாமல் அவளை உயிரோடு கொண்டு வர முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது நேரா யார்கிட்ட ஓடி வராரு? ஹல்லேலூயா. இப்ப யார தெரியுது? இயேசுவை தெரியுது. அப்ப ஆண்டவர் தெரியுது. அப்ப என்ன பண்ணுது? கர்த்தர் தெரியுது. சகோதர சகோதரியே, இந்த பிரச்சனை ரொம்ப முக்கியம் தேவ பிள்ளைகளுக்கு. உங்களுடைய சக்சஸும் உங்களுடைய பிரஸ்டீஜ், உங்களுடைய வெற்றியும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் ஒருபோதும் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய பிரியாரிட்டியை, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை மாற்றிவிடக்கூடாது. ஏன் சொன்னா உங்களுடைய வெற்றி தேவனிடத்திலிருந்து வந்தது, உங்களுக்கு இப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் தேவனிடத்திலிருந்து வந்தது, உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வந்தது. அப்ப தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை முதலிடம் குறிச்சிட்டு பெற்று கொடுத்த இல்ல தந்த தேவனை இரண்டாவது இடத்துல கொடுக்கும்போது கொடுத்த தேவனுக்கு வாங்கி கொள்ளவும் தெரியும். அல்லேலூயா. திரும்ப அந்த பழைய காலத்தில் ஃபோன் மாதிரி ரெண்டு இப்படி சுற்றி விட்டோம்னா திரும்ப வந்து நிற்குமே, அந்த மாதிரி முதல்ல நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து விட்டுருவார். ஆனால் மோசமான நிலைமை என்ன தெரியுமா? முதல்ல நம்பி ஆண்டவர் கொடுத்துடுவார், அந்த ரெண்டாவது ஸ்டேஜில் அவ்வளோ சீக்கிரம் ஆண்டவர் நம்ப மாட்டார். அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமாக அப்படி தானே. முதல்ல ஒரு கடனை கொடுக்குறாங்க, நல்லா கட்டிட்டோம்னா ரெண்டாவது கடனை டக்குன்னு கொடுத்துருவாங்க. முதல் கடனை சரியா கட்டலைன்னா எப்படா இவங்கிட்ட கடனை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கடனை வாங்கிட்டு தரேன் 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 தரேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் மறுபடியும் கடனுக்கு போய் நிற்கும் போது என்னன்றுவாங்க, நீ முதல் கடனையும் ஒழுங்கா கட்டல, முதல்ல என்ன பண்ணலாம் அதே சரியா கரெக்டான டியூவில் கட்டலப்பா, உனக்கு ரெண்டாவது கடன் தரமாட்டேன். பேங்க்ல இருந்து எல்லா இடத்துலையும் அப்படிதான் சொல்லுவாங்க, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. ஆண்டவர் அப்படிதான். முதல்ல ஜெபித்தோன்னா சுலபமா கொடுத்துருவார் ஆண்டவர். ஒரு பொட்டு கண்ணீர் வந்தோன்னா சுலபமா கொடுத்துருவார். முதல்ல ஆண்டவர் கிட்ட வந்த உடனே ஆசீர்வாதத்தை டக்குன்னு தூக்கி கொடுத்துருவார். ஆனா அதுக்கப்புறம் சோதிக்கிற தேவன், அதுக்கப்புறம் ஆராய்ந்து அறிகிற தேவன். அப்படி ஆராய்ந்து அறியும் போது தேவனுக்கு உண்டான பிரியாரிட்டியை நம்ம மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாவது முறை அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவது ரொம்ப கடினம். அல்லேலூயா. அது ரொம்ப கஷ்டம். சகோதர சகோதரியை, எப்பையும் உலகப்பூர்வமான ஆசீர்வாதங்களும் உலகப்பூர்வமான மேன்மைகளும் உலகப்பூர்வமான சக்சஸும் ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் முதல் பிரியாரிட்டி எடுத்துக்க கூடாது, முதல் இடத்தை பிடிச்சிடக்கூடாது. எச்சரிக்கையா இருங்க தேவ பிள்ளைகள். உங்களுக்கு தெரியாம இந்த விஷயம் நடக்கும், உங்களை அறியாம நீங்க இந்த விஷயத்துல போய் சிக்கிடுவீங்க இந்த சூழல். ஏன்னா பிசாசானவனுடைய வேலை அதுதான். உலகத்தின் அதிபதியா இருக்கிறதுனால உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் வீட்டு வழியா, வாசல் வழியா, கதவு வழியா, ஜன்னல் வழியா அப்படி ஆசீர்வாதம் கொட்டும் போது அவனும் உள்ள வந்துடும். அல்லேலூயா. அவனும் உள்ள வந்துட்டு சும்மா இருக்க மாட்டான். என்ன இப்படி கொடுத்து இவன் ரொம்ப ஆட்டம் ஆடுறானே, ரொம்ப ஜெபிக்கிறானு, இந்த அம்மா ரொம்ப அப்படியே உபவாசம் இருக்குது, இந்த அம்மா அப்படியே என்ன பண்ணுது, ஆண்டவருக்குள்ள இவ்வளோ பக்தி வைராக்கியமா இருக்குது, கொஞ்சம் பிரியாரிட்டியை மாற்றி விடுவோமே. கொஞ்சம் ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் வந்து உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரலன்னா என்னுடைய கல்யாணத்துக்கு சாகிற அளவுக்கு நான் உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டேன், செற்றாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். வருஷம் எத்தனை வாரம்? 52 வாரம். 52 வாரத்துல 51 வாரம் நீ ஆண்டவரை போய் கும்பிடு. ஒரு வாரம் எனக்காக நீ வரமாட்டையா? அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க? ஒரு வாரம் எனக்காக இந்த திருமணத்துக்கு வரமாட்டையா, இந்த சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டையா, இந்த சொந்தக்காரங்க வீட்டு காரியத்துக்கு நீ வரமாட்டையா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கொடை வாங்க பாருங்க.
இது நீங்க நினைச்சுக்கிறீங்க அவங்க சொந்தக்காரங்க பேசுறாங்கன்னு இல்லை, இது பிசாசானவனுடைய தந்திரம். அல்லேலூயா. 52 வாரமும் முதல் நாள் யாருக்கு சொந்தம்? அல்லேலூயா. 365 நாட்களும் காலையில எழுந்தன்னை இருக்கக்கூடிய முதல் 1 மணி நேரம் 2 மணி நேரம் யாருக்கு சொந்தம்? ஆமென். இவ்வளவுதானே ஆண்டவர் கேட்கிறாரு, இதை தானே ஆண்டவர் செய்ய சொல்றாரு. அதுக்கு ஆண்டவருக்கு நீங்க முதலிடம் கொடுக்கும்போது, ஆண்டவருக்கு முதல் பலனை கொடுக்கும்போது 1க்கு 2ஆக 2க்கு 4ஆக 1000 மடங்கு தேவன் நம்மை உயர்த்தும் போது, நான் பலவீனப்பட்டு இருக்கும்போது, நான் பலவீனத்தில் இருக்கும்போது, நான் வியாதியில் இருக்கும்போது, உலக பிரகாரமாக எல்லா விஷயங்களையும் நான் தோல்வியை சந்திக்கும் போது, என் வீட்டில் நடுவில் வந்து உட்காந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வரலைன்னா பாருன்னு கூப்பிட யாருமே கிடையாது. அப்ப என்ன பக்கத்து வீட்டில் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க ஐயா, என் வீட்டில் வந்து பத்திரிக்கை வைக்கல ஐயா. 2 வீடு தள்ளி நேருக்கு நேரு பார்த்தாங்க ஐயா, என்கிட்ட பேசுனாங்க ஐயா. ஆனா வீட்டுக்கு வா, இந்த ஃபங்க்ஷன் பிள்ளைக்கு வச்சிருக்கிறேன், மகனுக்கு வச்சிருக்கிறேன்னு கூப்பிடலங்க ஐயா. என் ஏழ்மை நிலைய பார்த்து கூப்பிடல, என் குடும்பம் இருக்கிற பிரச்சனை பார்த்து என்ன கூப்பிடல. இப்படி சொன்ன நம்ம ஆசீர்வாதங்கள் வந்த உடனே வந்து நடு வீட்டில் உட்காந்து, அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்கணும். நாங்க ஒரு தடவை அப்படி கஷ்டப்பட்டோம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இது ஒரு சாட்சி. ரொம்ப நாள் எங்களுடைய சொந்தத்துல, என் தகப்பனாருடைய சொந்தத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஆகி நாங்கள் ஆண்டவரை கும்பிட்றோன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்ச உடனே தகப்பனாருடைய சொந்தத்தில் திடீர்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் வர்றாங்க. அப்போ மகன் மகள் 3 பேர், அவங்க 3 பேருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அப்போதான் கொஞ்சம் உறவுகள் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. பெரியப்பா சித்தப்பா மாமா அப்படின்ட்டு, மாமா இல்லை சாரி, பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா சித்தி அப்படின்னு அப்படியே வர்றது போகிறது, தாத்தா பாட்டி அப்படிங்கிற ஒரு பந்தம் அப்படி தொடருது. இட்லி போகுது, தோசை போகுது, கறி வருது, அந்த மாதிரி ஒரு பந்தம் போகுது. 10 வருஷத்துக்கு தாண்டின்னு நினைக்கிறேன், ஒரு 5-6 வருஷம் தாண்டி. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்தோடனே அவங்க வந்து கூப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் வரணும், இதெல்லாம் நீங்கள் வரலைன்னா நீங்கள் அவ்வளோதான். இடிச்சு துரத்த நாட்கள் சொல்கிறாங்க, நீங்கள்லாம் இதுக்கு வரலைன்னா நீங்கள்லாம் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், சரீரம் தானே, மாம்சம் தானே, ஐயோ வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டோம். அது ஞாயிற்றுக்கிழமை அந்த ஃபங்க்ஷன். ஆண்டவர் எங்களை நல்லா ஆசீர்வதிச்சுட்டு வராரு, நல்ல உடல் சுகம் பலன், நல்ல ஒரு கிருபையில் நாங்கள் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி குறுக்க வந்து ஒரு பஸ்ஸு உள்ள, ஒரு லாரி உள்ளே போந்த மாதிரி வந்துட்டாங்க, நாங்களும் போயிட்டோம். எங்களுக்கு ஒரு 2 வகையான யோசனை இருக்குது. ஏங்க இப்போ தான் பேசிக்கிறாங்க வீட்டில், இப்போ தான் நம்ம அவங்க பழகிறாங்க, இப்போ தான் ஏங்க நம்ம இதை வேண்டாங்க போயிட்டு வந்துடுவோங்க அப்படின்னு வீட்டில் அவங்க எல்லாம் பேசி எல்லாம் முடிவு பண்ணி 3 பேரும் போகிறோம். எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிறோம், ஒரே கொண்டாட்டம் தான், ஒரே குதூகலம் தான். ரவுண்டு சேரில் போட்டு சிரித்து ஒரே கொண்டாட்டம். 2 நாள் ஃபங்க்ஷன் தொடர்கிறது. 2 நாள் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு திங்கக்கிழமை மதியமோ திங்கக்கிழமை சாயந்தரமோ வீட்டுக்கு வந்து படுத்தவங்க தான் 3 பேர். தொடர்ந்து 2 வாரம் காய்ச்சல். என்னது, எதுக்கு காய்ச்சல் வந்தது, ஏன் காய்ச்சல் வந்தது, சளி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க படுப்பாங்க, நான் போய் பால் வாங்கிட்டு வருவேன், மாத்திரை வாங்கிட்டு வருவேன். இது இவங்க படுப்பாங்க, நான் போய் வாங்கிட்டு வருவேன், நான் படுத்தேன், இவங்க போய் வாங்கிட்டு வருவேன். இப்படி ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போகல. ஏன்னா அப்போல்லாம் வந்து ஒரு தறி ஓட்டுகிற தொழில், அந்த வாரம் சம்பாதிச்சாதான் நம்ம வாடகை கொடுக்க முடியும், சாப்பாடு எல்லாம் அது கரெக்டாக போயிட்டுருக்கு. எல்லாமே ஒரு ஆசீர்வாதமாக போயிட்டுருக்கு. போயிடுச்சு. 2 வாரம் படுத்து எல்லாம் உடஞ்சி. அப்போ ஒரு ஊழியக்காரர் வந்து அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லும்போது அவர் எங்களுக்கு புத்திமதி சொல்லி, இனிமேல் அந்த தப்பு பண்ணிடாதீங்க, ஆண்டவர் உங்களை அதிகம் நேசிக்கிறாரு, ஆண்டவர் யாரை அதிகம் நேசிக்கிறாரோ அவங்களுக்கு சோதனையும் அதிகம் கொடுப்பார், அல்லேலூயா, தண்டனையும் அதிகம் கொடுப்பார், அல்லேலூயா. அப்போ அதிக நேசம் வச்சாங்க. அன்னைக்கு ஒப்பு கொடுத்தோம் நாங்கள். அதிலிருந்து இன்னைய தேதி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைனா அது தேவனுக்கு தான், அல்லேலூயா. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம் எங்களுக்கு. இதை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அதனால தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பிரியாரிட்டியை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதன்மையான ஒரு காரியத்தை தேவனுக்கு கொடுங்க. நான் இந்த இடத்துல எங்களை பெருமையா சொல்ல நிக்கல. பெருமையான காரியத்தை ஒண்ணு நான் அதை வாங்கிட்டேன் இதை வாங்கிட்டேன்னு சொல்லல, எங்க தோல்வியை தான் சொல்றேன். நான் எங்களுக்கு நடந்த தோல்வியான காரியத்தை தான் நான் உங்க முன்னாடி சொல்றேன். அப்ப இந்த பிரியாரிட்டி இதை எவியர்கிட்ட பார்க்க முடியுது. இத்தனை நாட்களாக மதம் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு முதலிடம் கொடுத்தார், பணம்ங்கிற ஒரு காரியத்துக்கு முதலிடம் கொடுத்தார். இந்த நேரத்துல கர்த்தருக்கு முதலிடம் தான் கொடுக்கணும், கர்த்தரை கூட்டிட்டு வந்தா தான் வேலையாகும் சொல்லி இப்படி பயமூட்டும் சூழ்நிலைகளே நமக்கு முதல் இடம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், ஓடு வருகிறார். அல்லேலூயா. இது முதல் காரியம். 2வது காரியம் பாருங்க, பயமூட்டும் சூழ்நிலைகள் நமது பெருமையை அகற்றி நமக்காக கர்த்தர் தம்மை வல்லவராக வெளிப்படுத்துவதற்கு இடம் அளிக்கின்றன. அல்லேலூயா. நல்லா கவனிங்க இந்த பாயிண்ட. நம்முடைய பெருமையை அகற்றி
ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கவில்லை என்று சொன்னால், நல்லா கவனிங்க, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து என்ன பண்ணும், உங்களுக்குள்ள ஒரு பெருமை வரும். இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த முதல் செஞ்சுரியில, முதல் நூற்றாண்டுல எல்லோருக்குள்ளும் இந்த ரிலிஜியன், இந்த மதம்ங்கிற ஒரு பெருமை ஒவ்வொருவருக்குள்ள இருந்துச்சு. நாங்கள்லாம் யூதர்கள், நாங்கள் தான் ஆபிரகாமினுடைய சந்ததி, நாங்கள்லாம் பரிசேயர்கள், நாங்கள்லாம் சதுசேயர்கள், இது எங்களுடைய தேவாலயம், யெகோவா தேவன் எங்களுடைய தேவன். மற்ற ஜனங்கள் எனது புறஜாதிகள், மற்ற ஜனங்கள் கீழ் ஜாதிகள், அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள், அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள். நாங்களாம் இப்படி, நாங்க இந்த கலர் ஆடை உடுத்துவோம், நாங்க இப்படி இருப்போம். பெருமை. யவீரு அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியில் இருந்த ஒரு மனுஷன் தான். அப்ப பெருமையை என்ன பண்ணும், ஒரு சில நேரங்கள் இந்த பயமூட்டும் சூழ்நிலைகள் வரும்போதுதான் யவீரு புரிந்து கொள்ளுகிறார், இந்த யூதன்கிற பெருமையினாலதான் இயேசுவிடத்துல போகாம இந்த மனுஷனை எல்லாம் நாடி போனோம். இந்த யூதன்கிற பெருமையினாலதான் பணத்தை வச்சு பெருமையாய் ஆடிக்கொண்டிருந்தோம். இப்ப நம்ம யாரிடத்துல போகணும், தேவனிடத்துல போகணும். அல்லேலூயா. அப்படி எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு பெருமையையும் ஈகோவையும் தூக்கி எறிந்து தேவனுடைய காலடியில வந்து விழுந்து, ஆண்டவரே மகளை காப்பாற்றும் என்று சொன்னதுனாலதான் தேவனுடைய வல்லமை யவீருடைய மகளுடைய சரீரத்திலே செயல்படுவதற்கு அங்க ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. அல்லேலூயா. அங்க ஒரு இடம் கிடைக்கிறது. யவீருடைய பெருமையை என்ன பண்ணுது, இழுத்து என்ன பண்ணிருச்சு, முற்றிலுமாக போட்டு விட்டதே. ஆரம்பத்தில் அந்த மகள் கொஞ்சம் பலவீனப்படும் போது ஒருவேளை யவீரு யோசிச்சிருக்கலாம், ஒருவேளை இயேசுவை போய் கூப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு. உடனே உள்ள இருந்து, ஹே நீ ஒரு யூதன்டா, ஜெபாலய தலைவன்கிற ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க, எல்லாரும் உன்னை கையெடுத்து கும்பிடுறாங்கடா, சமுதாயத்துல நீ மேன்மையான ஒரு ஆளு, நீ எப்படி போகாத, இதெல்லாம் இழந்து போயிடுவோம், பெருமை இழந்து போயிடுவ. அல்லேலூயா. சகோதர சகோதரியை, அப்படிப்பட்ட பெருமை நமக்குள்ள இல்லாமல் போனாலும் இந்த ஜாதி பெருமைகள், இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். இங்க இருக்கிற பிள்ளைகள் நம்ம அப்படி நாம கடந்து வந்தாலும் இன்னும் சில காரியங்கள் உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் பெருமையா இருந்துகிட்டு இருக்குது. அல்லேலூயா. பெருமையா இருந்துட்டு இருக்குது. படிப்பு ஒரு பெருமை. பெற்றோரை குறித்து பார்க்கும்போது பிள்ளைகள் படிச்சுட்டாங்கன்னா, நாங்களாம் படிச்சவங்க, நீங்க என்ன இப்படி அன்டீசெண்டா இருக்கிறீங்க, இப்படி ஒரு இது இல்லாம இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பெருமை. நான் சர்ச்சுக்கு போனா கீழே உட்காரணுமா அப்படிங்கிற ஒரு பெருமை. நான் சம்பாதிப்பது என்ன, நான் படித்த படிப்பு என்ன, என்னுடைய மேன்மை என்ன. அல்லேலூயா. நான் இப்படிதான் ஆடை உடுத்தணுமா, நான் இந்த வார்த்தைகள் தான் பேசணுமா, நான் இப்படிதான் இருக்கணுமா, நான் இப்படிதான் போகணுமா, நான் இப்படிதான் வரணுமா, நான் ஆங்கிலத்துல படித்தவன், நான் அந்த டிகிரி முடிச்சுவேன், நான் இதை முடிச்சுவேன், நான் இப்படி இருக்கக்கூடியவன், முழங்கால் படிட்டு ஆண்டவரை ஜெபிக்கணுமா நானு. இதுல வேற யூடியூப் எடுத்துக்கிறோம், முக்காடு பெண்கள் போட தேவையில்லை. என்னது இன்னைக்கு அப்படிலாம் வந்துருச்சு, முக்காடு பெண்கள் போட தேவையில்லை. உடனே இவங்க படிச்சவங்க, இவங்க அறிவாளிகள், நாம் எதுக்கு முக்காடு போட வேண்டும், நமக்கு அது தேவையில்லை. அல்லேலூயா. முக்காடு போடணுமா போட வேண்டாமான்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். முக்காடு போடுவது நல்லதுன்னு வேதாந்தத்தில் ஒரு இடத்துல போட்டிருக்குன்னா போடாமல் போயிடும், சாரி போட்டுட்டு போயிடணும். அதை போடுறதா போட வேண்டாமா, இதை செய்யறதா அதை செய்யறதா, இப்படியா அப்படியா, இந்த வசனத்தை எடுத்து நான் ஆராயிறேன், அந்த வசனத்தை நான் எடுத்து, தேவையில்லை. அல்லேலூயா. இது எல்லாம் தேவையில்லாத ஒரு டைவர்ஷன்ல, தேவையில்லாத ஒரு வழியில உங்களை கொண்டு போய் விட்டுரும். கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, தேவன் ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா அது ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அது ஏதோ ஒரு தேவ திட்டம் இருக்கும். அது சரினாலும் சரி தவறுனாலும் சரி, ஆண்டவர் போட சொல்லிட்டார், தப்பு கிடையாது, போடலாமே. நான் என்ன சொல்றேன், அந்த காரியத்துல உங்களுடைய பெருமை வரக்கூடாது, உங்களுடைய அகங்காரம் வரக்கூடாது, உங்களுடைய பணப்பெருமை வரக்கூடாது. மற்ற காரியங்கள்ல நீ சொந்த வீடு கட்டிட்டீங்கன்னா இன்னொரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் போய் உட்காந்துட்டு, வாடகை வீடா, வாடகை வீடு, நாங்களாம் சொந்த வீடு வாங்கிட்டோம், கஷ்டப்பட்டு நாங்களாம் சொந்த வீடு கட்டிட்டோம், தேவையா இது நமக்கு? அல்லேலூயா. இன்னொரு பெண்ணுடைய வீட்டில் போய் உட்காந்துட்டு, உங்க பெண்ணுக்கு எவ்வளோ நகை செஞ்சுருக்கிறீங்க, திருமண காலம் எட்டிருச்சுல்ல, எவ்வளோ செஞ்சுருக்கிறீங்க? நான்லாம் 10 பவுன் செஞ்சுட்டேன், நான்லாம் 20 பவுன் செஞ்சுட்டேன், நான்லாம் அந்த குண்டால சேர்த்து வச்சிருக்கேன், நான்லாம் இந்த பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். உங்க பிள்ளைக்கு ஒன்றும் சேர்க்கலையா நீங்க? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை குறித்து நான் பேசுறேன், உலகப்பூர்வமான ஜனங்களை குறித்து நான் பேசல. பிரைடு, பெருமை, ரொம்ப கவனமா இருக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா வாங்கி இப்படி மூளையில வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட இப்படி உட்காந்துடணும்.
மனுஷங்கிட்ட இல்லை, தெய்வ சமூகத்தில். உங்களை தயவு செய்து உங்களுடைய பிரியாரிட்டியை மாற்றிக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற காரியத்தை மாற்றிக்காதீங்க. ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் நீ என்ன அர்ப்பணித்தாயோ, என்ன வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் கடைபிடித்தாயோ அப்படியே இரு. வேலை கிடைச்ச உடனே இப்ப எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, இப்ப நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன், இப்ப நான் இதை செய்யணுமா, இப்ப நான் அதை செய்யணுமா, நான் இதை கொடுக்கணுமா, அதை கொடுக்கணுமா, வாரத்துல 4 நாட்கள் நான் ஆராதனைக்கு வரணுமா, எவ்வளவு பெரிய வேலை கிடைச்சிருக்குது எனக்கு. கொடுத்த வேலையை பிடுங்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அல்லேலூயா, எவ்வளவு நாள் ஆகும்? என் தேவன் ஒரு காரியத்தை நினைச்சாருன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நம்ம ஒருவனுடைய வேலையை பிடுங்கிறதுக்காக கம்பெனியை லாஸ் பண்ணி விட்டுருவார். அல்லேலூயா, உணர்ந்துருக்கிறீங்களா? அதெல்லாம் நம்ம சரியில்லைன்னா நம்ம போய் வேலை செய்யற இடத்துல இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல யாரு? யோனா. யோனா என்ன பண்ணா? ஆண்டவர் எங்க போக சொன்னாரு? நினிவேக்கு போக சொன்னார். இவன் வேற ஊருக்கு போனான், தர்சிக்கு போனான். தர்சிக்கு போகிற கப்பல்ல ஏறி போனான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? யோனாவை மட்டும் மேல இருந்து ஒரு கழுகை கொண்டு வந்து மண்டையில் தூக்கி வெளியே போட்டார். இல்ல, என்னாச்சு? கப்பலே கவுல போகுது. அப்ப எல்லாம் பொருளை தூக்கி போடுறானுங்க, கொண்டு வந்த பொருளை எல்லாம் தூக்கி போடுறானுங்க. கப்பல்ல அந்த காலத்துல எல்லாம் பயணப்பட்டு போவாங்க. எல்லா பொருளையும் தூக்கி கீழே போட்டான். ஆண்டவர் சொல்லிட்டார், டே பொருள் எல்லாம் தூக்கி போட்டீங்கன்னா என்ன ஆகாது? கப்பல் இருக்காது. முக்கியமான ஆள் உள்ள ஒருத்தருக்கு, அவனை தூக்கி போடுங்க வெளியே. அவன் பண்ண வேலை தான் இது. அவன் ஒழுங்கா என் பேச்சை கேட்டிருந்தானே அந்த கப்பல் ஒழுங்கா தர்சிக்கு போய் சேரும். இவன் கேட்காதனால தான் இவனுக்கு இந்த பிரச்சனை. சீட்டு போடுங்கன்னு சீட்டு போட்டா வந்து நம்மால் பேர் நிற்கிது. கடைசியில் இவனுங்கெல்லாம் அடிச்சு தூக்கி போட்டுருவானுங்கன்ட்டு இவனே போய் சொல்லிட்டான், இல்லை நானே விழுந்துடுறேன்ப்பா, நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு தூக்கி போட்டால் இப்போ கப்பல் நேராக போய் நிற்கிது. அல்லேலூயா, கர்த்தர் இப்படி நடத்த வல்லவராக இருக்கிறார். அதனால தேவ பிள்ளைகள் பயமுறுத்துறன்னு நினைக்காதீங்க. ஏன்டா அந்த சர்ச்சுக்கு வந்தோம் இப்படி பேசிட்டு இருக்காருன்னு. வேத வசனம் கற்றுக் கொடுக்குது நமக்கு. பிரியாரிட்டி, ப்ரைடு, அதாவது யாருக்கு முதன்மையான இடம் கொடுக்கணும், நம்முடைய பெருமைகளை என்ன பண்ணணும்? தூக்கி போடணும். சகோதர சகோதரியே, கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசுற விஷயம் அதுதான். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், கர்த்தர் ஒரு மேன்மையை கொடுக்கிறார்னா தயவு செய்து உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வாங்க. உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த காரியத்தை கொண்டு வாங்க. அந்த காரியம் உங்களை மீறி வெளியே செயல்படக்கூடாது. அல்லேலூயா. அப்படி மீறி வெளியே செயல்படுதுன்னா பயமூட்டும் சூழ்நிலைகளை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா, பயமூட்டும் சூழ்நிலைகளை கர்த்தர் கொண்டு வருவார். ஆண்டவர் சும்மா விடுகிற தெய்வம் அல்ல. வேதவசனம் சொல்லுது, நான்லாம் சொல்லல. கர்த்தர் அப்படிதான். அதே மாதிரி தான் நீங்க தேவனை அப்படிதான் புரிந்து கொள்ளணும். சரி, எவீருக்கு அப்படிதான் ஆண்டவர் கொண்டு வந்தார் ஒரு விஷயத்தை. நீ ஆண்டவர்கிட்ட போக மாட்டேன், இயேசு மோசமானவர், இயேசு யூத குலத்துக்கு எதிரானவர், இயேசு எதிரி, பிள்ளை படுத்துட்டான். உன் பெருமையை வச்சு என்னென்னமோ பார்த்த பிள்ளை எழுப்ப முடியல, இப்ப என் பெருமை தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எவீரு என்ன பண்ணுகிறார்? வந்து அந்த வசனம் பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறந்திருக்கல, அவர் அவளை பார்த்து, மகளே, அப்புறம் பேசிக்கொண்டிருக்க ஜெபாலை தன் வீட்டிலிருந்து ஒரு வந்து அவனை நோக்கி, இல்லை அதுக்கு முன்னாடி சாரி 41ஆம் வசனம் வாசிங்க. 41 அது இயேசுவின் பாதத்தில் விழுந்து. ஏங்க பாதத்தில் விழுந்தான்? அடுத்த வார்த்தையை வாசிங்க. 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தின் மரண அவஸ்தையா இருந்தபடியினால் துள்ளி குதிச்சு விளையாண்டுகிட்டு இருந்தா, இல்ல மரண அவஸ்தைக்கு போனா. அப்ப போய் அவன் எங்க பாதத்துல விழுகிறான்? தேவனுடைய பாதத்துல விழுகிறான். தேவனுக்கு எதிராக நின்றவன், தேவனோட முகத்திற்கு முகமாக நின்று பேசின எவீரு இப்ப தேவனுடைய பாதத்துல போய் விழுகிறான்னா பயமூட்டும் சூழ்நிலைகளை கர்த்தர் யாருடைய வாழ்க்கையில அனுமதித்தார்? எவீருடைய வாழ்க்கையில அனுமதித்தார். என் தேவனிடத்துல கிட்ட மார்பல சாய்ந்துட்டு இருக்கும் போது அவரை போல இரக்கம் உள்ளவர், அவரை போல அன்புள்ளவர், அவரை போல தயவுள்ளவர், அவரை போல ஜாலியான பர்சன், அவரை போல அப்பா, அவரை போல ஒரு நேசம் காட்டக்கூடியவர் யாரும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல மார்பல சாய்ந்து அவரை கட்டிப்பிடித்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவருக்கு எதிராக வந்து நின்று பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுட்டு எனக்கு இதுதான் முக்கியம், எனக்கு அதுதான் முக்கியம், நீங்க எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி என் தேவனை எதிரியாக மாற்றணும் அப்படின்னு சொன்னா, தூரத்திலிருந்து, அதாவது கிட்டத்திலிருந்து பார்த்த முகம் வேறு, தூரத்திலிருந்து பார்க்குற முகம் வேறையா இருக்கும். அல்லேலூயா. நம்ம எப்பயும் கிட்டையே பிடிச்சிட்டு இருக்கணும். மற்ற விஷயங்களை தூக்கி என்ன பண்ணணும்? வெளியே விட்டணும். உலகத்தில் ஒரு வாசல் செருப்பை வெளியே விட்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே இந்த பெருமைகள், பண காரியங்கள், நீங்கள் சம்பாதித்த சொத்துக்கள், படித்த காரியங்கள் எப்பயுமே இருதயத்துக்குள்ள அலோ பண்ண விடாதீங்க. உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க.
நீ எப்படி தாழ்மையாக இருப்பியோ அப்படியே தாழ்மையா இரு. உன்னுடைய பழைய வாழ்க்கை யோசித்துக்கொள். எங்கிருந்து கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்தார், எப்படி உன்னை ஆசீர்வதித்தார், எப்படி உன்னை கொண்டு வந்தார். எப்பேற்பட்ட காலங்களில் ஒரு 2000 ரூபாய் ஃபீஸ் கட்டுறதுக்கு இல்லாத போது தேவ சமூகத்தில் ஜெபித்து அந்த 2000க்கு உபவாசம் இருந்து அந்த 2000 கர்த்தர் அற்புதமாய் உன் வாழ்க்கையில கொண்டு வந்தார் பாரு. அந்த 2000 இருக்கும்போது நீ எப்படி தேவனிடத்தில் அர்ப்பணிப்பாய் இருந்தாயோ அதே போலதான் இப்ப 2 லட்சம் ரூபாய் ஆசீர்வாதம் வந்தாலும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். அல்லேலூயா. சோ இது இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் பாருங்க, பயமூட்டும் சூழ்நிலைகள் நம்முடைய மரணத்தன்மையை நினைவூட்டி கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்க தூண்டுகின்றன. ஸ்டேஜ் பாருங்க, ஒவ்வொரு பாயிண்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? பயமூட்டும் சூழ்நிலைகள் எது முன்னுரிமை கொடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் கற்றுக் கொடுக்குது. அதை நான் கற்றுக்கல, ரெண்டாவது இடத்துக்கு வரேன். அப்போ பயமூட்டும் சூழ்நிலைகள் என் பெருமையை அகற்ற பார்க்குது, அதுலேயும் நான் இல்லை. அப்போ மூணாவது ஆண்டவர் எதை டச் பண்ணுறாரு? மரணம், மரண அவஸ்தை, மரண பயம். அல்லேலூயா. பலவீனங்கள், வியாதிகள். சில நேரத்தில் பலவீனங்கள் வந்தாலும் வியாதிகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளுகிற பலனை ஆண்டவர் கொடுப்பார். அப்படி ஆண்டவர் கைவிடுகிறவர் இல்லை. ஆனா அதே சமயத்துல நீங்கள் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்காமல், தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் தேவனை எதிர்த்து இருக்கும் போது தேவன் நோயால் வாதிக்க எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நோயால் வாதிப்பார் ஆண்டவர். அவர் அடித்தார் அப்படின்லாம் வேதவசனம் சொல்லுது. பழைய ஏற்பாடு புத்தகத்துல வாசிக்கிறோம், அவர் என்ன பண்ணாராம்? அடித்தார் அப்படிங்கிறோம். பழைய ஏற்பாடு புத்தகத்தில் பார்க்குறோம், எகிப்து ஜனங்களிடத்துல போய் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்குறாங்க ஆராதிக்க போங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவர்கள் அனுமதிக்காத போது ஆண்டவர் எகிப்து ஜனங்களை எப்படி தண்டித்தார்? என்ன வியாதி? 10 வாதைகள் ஒரு வாதை என்ன? என்னம்மா? புழுதி. நான் வியாதி சொல்றேன், கொப்பளங்கள். போய் பைபிள் படிங்க வீட்டில், அந்த 10 வாதைகள்லாம் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. கொப்பளங்களால் என்ன பண்ணார்கள்? வியாதிப்பட்டார்கள். அதே போல நம்ம பார்க்கிறோம், மோசேயினுடைய அக்கா மிரியம் தேவனுக்கு விரோதமாக பேசும்போது தேவன் எப்பேற்பட்ட காரியத்தை கொண்டு அந்த தாயாரை தண்டித்தா? குஷ்டரோகம், வெண்குஷ்டம். உடனே எல்லாம் வெண்குஷ்டம் வராது, ஆனா கர்த்தர் உடனே அந்த நோயை கொடுத்தார். அப்ப ஆண்டவர் அப்படிப்பட்ட தெய்வம் தான். நீங்க தேவனிடத்துல கிட்ட வந்ததுக்கு பிறகு தேவனை எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இப்படிப்பட்ட மரண அவஸ்தையையும் மரண பயத்தையும் ஆண்டவர் கொடுத்து என்ன பண்ணுவார்? உங்களை மனம் திரும்ப வைப்பார். அது ஒரு டெட்டா இருக்கும். கர்த்தர் அப்படி நம்மளை பார்க்கிறவர் தான், இல்லை நான் சொல்லல. ஏன் அப்படின்னா எப்படியாவது பரலோகத்துக்குள்ள கொண்டு போயிடணுங்கிற ஆண்டவர் உங்கள் மீதும் என் மீதும் அன்பு வைத்திருக்கிறார். எத்தனையோ முறை அன்போடு ஆண்டவர் சொல்லி பார்த்துட்டாரு, எத்தனையோ முறை அரவணைப்போடு ஆண்டவர் சொல்லி பார்த்துட்டாரு, எத்தனையோ முறை சத்தியத்தை ஆண்டவர் பேசிட்டாரு. ஆனா எனக்குள்ள இருந்த பெருமையும், எனக்குள்ள இருந்த ஈகோவும், எனக்குள்ள இருந்த அகங்காரமும் தேவன் என்னோடு பேசுகிற வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடி திமிர் பிடித்தவனாக, திமிர் பிடித்த மகளாக தேவனிடத்தில் நான் எதிர்த்து நிற்கும் போது பயமூட்டும் சூழ்நிலைகளை கர்த்தர் உண்டாக்கி அவருடைய பாதத்தில் என்னை விழ வைப்பார். அல்லேலூயா. அவருடைய நோக்கம் அதுதான். நீங்க வீடோட இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம் இல்லை. நீங்க பணம் நிறைய பேங்க்ல போட்டு வைக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் இல்லை. நீங்க சொத்து அதிகமா வச்சுட்டு இருக்கணுங்கிறது தேவனுடைய நோக்கம் இல்லை. தேவனுடைய நோக்கமும் தேவனுடைய திட்டமும் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னா, நீ குப்பை கொட்டுகிற இடத்துல படுத்து கிடந்தாலும் மரித்தால் நீ எங்க போகணும்? சத்தமா சொல்லுங்க, எங்க போகணும்? பரலோகம் போகணும். ஹல்லேலூயா. பைபிள்ல யாரை குறித்து சொல்லி இருக்குது? லாசருவை குறித்து சொல்லியிருக்கு. கொப்பளங்களினாலும் பருக்கள்னாலும் நாய்கள் வந்து நக்கிட்டு குப்பையில கிடந்த பொருட்களை எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருந்தான். ஆனால் பக்தி வைராக்கியமாக இருந்ததுனால மரித்த உடனே ஆபிரகாம் மடியில போய் உட்கார்ந்திருந்தான். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய நோக்கம். ஒருவேளை உலகபூர்வமான பிரசங்கங்கள், உலகபூர்வமான போதனைகள் இதெல்லாம் மறைக்குது அப்படின்னு சொன்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இயேசு அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாது. இன்னமும் இயேசுவை ஆடு கையில வச்சுட்டு இருக்கிற இயேசுவாவே காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமென். இன்னும் அப்படியே தான் ஃபோட்டோவை போட்டு இதுதான் இயேசு, இப்படி தான் இருப்பார். அவருடைய முகம் அப்படியே, இயேசு முகம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாடி வச்சு அப்படியே பாவமா அப்படிதான் காட்டிட்டு இருக்கிறாங்க. சொல்றதும் பார்க்கும்போது இப்போ அடிக்கடி அவர் கருணை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உடையவர். எஸ், கருணை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உடையவர். எந்த ஸ்டேஜ், எந்த லிமிட்னு ஒன்று இருக்குது.
நம்ம வேத வசனத்துல வாசிக்கிறோம் 33 வருஷத்துல அவர் எந்த இடத்திலும் கோபப்படல. ஆனா எப்போது தேவாலயத்தை கல்லர் குகையாக மாற்றினீர்கள் என்று தெரிந்த உடனே அங்க வெகுண்டு எழுந்து எல்லாவற்றையும் உடைச்சு போட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்கக்கூடிய இடம், தேவனுடைய பிரசன்னத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை தேவன் என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, என் இயேசுவின் இடத்துல கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விஷயம் என்னை எது டிரைவ் பண்ணும், எது என்ன அப்படிப்பட்ட ஒரு டெஸ்பரேஷன், எது எப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திற்குள்ளாக கொண்டு போகும் அப்படின்னா மரணம் பயம். அல்லேலூயா. மற்ற எல்லா விஷயத்தையும் உங்க ஈகோ, உங்களுடைய பெருமை, உங்களுடைய பணத்தை வச்சு நான் சாதிச்சிருவேன், இயேசு தேவையில்லை, அவர் தேவையில்லை, இவர் தேவையில்லைம்பாங்க. ஆனால் என்றைக்கு உங்களை சுற்றி மரண பயத்தை உண்டாக்குகிற சூழ்நிலைகள் வருகிறதோ அப்போ உங்க இருதயம் சொல்ல, தம்பி இனி வாய்ப்பில்லை. ஹல்லேலூயா. அம்மா இனி வாய்ப்பில்லை, ஒழுங்கா இயேசுகிட்ட போயிரு. மரண பயம் உனக்குள்ள வந்துருச்சு, மரண பீதி உனக்குள்ள வந்துருச்சு. இந்த மரண பயத்தையும் மரண பீதியையும் ஜெயிக்க வைக்க ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். அது யாரால் மாத்திரம்தான்? தேவனால் மாத்திரம்தான். எவீருடைய மகள் மரண அவஸ்தை எவீருவை எங்க கொண்டு போய் முழங்கால் படியிட வைத்தது? யார் பாதத்திலே விழ வைத்தது? இவ்வளவு நாளா எதிரியாய் தெரிந்த இயேசு, இவ்வளவு நாளா புறஜாதியானாய் தெரிந்த இயேசு, இவ்வளவு நாளா மேசியாவாய் தெரியாத இயேசு, இவ்வளவு நாளா கொலை செய்யப்பட வேண்டியவாய் தெரிந்த இயேசு, இவ்வளவு நாளா அடிக்கப்படுகிறவராய் தெரிந்த இயேசு, இவ்வளவு நாளால் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லிய இயேசு இன்னைக்கு அவருடைய பாதத்தில் போய் விழுந்து, எப்படியாவது என் மகள் மரண அவஸ்தையா இருக்கிறாள் ஐயா, வந்து காப்பாற்றுங்கள். அல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த ஸ்டேஜ் எல்லாம் போகக்கூடாது, இந்த காரியங்களுக்கெல்லாம் போகக்கூடாது. தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக, தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக, தேவனுடைய கீழ்ப்படியாமல் உலகபூர்வமான காரியங்களிலே தேவனுக்கு விரோதமாக செய்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை தட்டி தட்டி பார்ப்பார். அப்படி இல்லைன்னா நீ கடைசியா வந்து விழுவதற்குண்டான பெரிய அடி என்னவென்று சொன்னால் மரண பயத்தை ஆண்டவர் கொடுப்பார், மரண அவஸ்தையை ஆண்டவர் கொடுப்பார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் பக்கமாக திரும்புவதற்காக. தேவனுடைய நோக்கம் அதுதான். பரலோகத்திற்குள்ள உங்களை என்னை எப்படியாவது என்ன பண்ணிடணும், கொண்டு போய் நிறுத்திடணும். என் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடும் என்னோடும் பேசுற விஷயம் அதுதான். இந்த முதல் பாயிண்ட்ல அதை தான் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். இரண்டாவது பாயிண்ட் எடுங்க. பயமூட்டும் சூழ்நிலைகளில் நாம் விசுவாசத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடிய தடைகளை மேற்கொள்ள வேண்டும். முதல் காரியம் என்ன அப்படின்னா, பயமூட்டும் சூழ்நிலைகள் சில காரியங்களை நமக்கு பெனிஃபிட்டா கொண்டு வருது. என்னென்னு பார்த்தோம். பெருமை அகற்றுது, அந்த மாதிரி சில காரியங்கள். மரண பயம் நம்மை தேவனிடத்துல கிட்ட நெருங்கி கொண்டு போகுது. இப்படி ஒரு 3 பாயிண்ட் நாம தியானிச்சோம். அதுல 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, பயமூட்டும் சூழ்நிலைகள் நம் விசுவாசத்திற்கு தடையூறாக இருக்கும் தடைகளை என்ன பண்ணுமா, மேற்கொள்ள வைக்கும். சகோதர சகோதரியே, தேவ பிள்ளைகள் பயமூட்டுகிற சூழ்நிலையிலிருந்து விசுவாசத்திற்குள்ளாக பயணப்படணும் அப்படின்னா ஏகப்பட்ட தடைகளை நீங்கள் தாண்ட வேண்டும். நான் அதுதான் முதல் பாயிண்டிலே சொன்னேன். தயவு செய்து கர்த்தருக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒரு காரியத்துல பயணப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதே ஃப்ளோவில் ஓடிருங்க. நின்று திரும்பி பார்த்து அங்க போய் இங்க வந்து அடிபட்டு வேதனைப்பட்டு திரும்ப விசுவாசத்துக்குள்ள வந்து திரும்ப அந்த பயணத்தை ஓடுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமானது. ஹல்லேலூயா. ரொம்ப கடினமானது. அப்ப இந்த பயமூட்டும் சூழ்நிலைகள் என்ன செய்கிறது, நம் விசுவாசத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடிய தடைகளை நீங்களும் நானும் மேற்கொள்ள வேண்டும். இப்ப இந்த எவீருவுக்கு என்னென்ன தடைகள் வருதுன்னு பாருங்க. முதல் தடை என்னவென்று சொன்னால், எவீருக்குள்ள இருந்த பிரைடு, பெருமையும் ரெப்புடேஷன், எவீருவுக்கு இருந்த மதிப்பு மரியாதை. அல்லேலூயா. மரண அவஸ்தையாய் வருகிற வரைக்கும் எவீரு இயேசுவின் இடத்திலே போகாததுக்கு எவீருக்குள்ள இருந்த பெருமையும் அந்த ஊர்ல எவீருக்கு இருந்த மதிப்பு மரியாதையும். நீ தேவனுடைய பிள்ளை என்பதை இந்த உலகத்தில் வெளிக்காட்ட கூடாதுங்கய்யா. எனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், என் மரியாதை ரொம்ப முக்கியம், என்னுடைய ஊர் எனக்கு முக்கியம், என் ஜனங்கள் எனக்கு முக்கியம், என்னுடைய ஜாதி ஜனம் எனக்கு முக்கியம், நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு இருக்கக்கூடிய பவர் எனக்கு முக்கியம் அப்படின்னு நீங்களும் நானும் நினைத்தோம் அப்படின்னு சொன்னா எவீருவை போல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே நம்ம ஆண்டவர்கிட்ட வரமாட்டோம். ஒருவேளை இந்த மகள் ஆரம்பத்துல வந்த சின்ன ஒரு தலைவலியோ சின்ன ஒரு காய்ச்சலோ இல்ல முதல்ல படுத்த அன்னைக்கே ஆண்டவர் கிட்ட வந்திருந்தா இந்த மகள் மரண அவஸ்தைக்கு என்ன பண்ணிருக்க மாட்டா, போயிருக்க மாட்டா. ஹல்லேலூயா. மரண அவஸ்தைக்கு போயிருக்க மாட்டா, மரித்து போயிருக்க மாட்டா. எஸ், ஆண்டவர் உயிரோட கொண்டு வந்தார், நான் இல்லைன்னு சொல்லல.
என்ன பாஸ்டர் என்னதான் இருந்தா ஐயா என்னதான் இருந்தாலும் உயிரோட கொண்டு வந்துட்டாருங்களேங்க. ஆமாங்க, கொண்டு வந்துட்டார். ஆனா யோசிங்க, தேவனை இயேசுவை போய் சந்தித்து இயேசு வந்து அந்த மகளை உயிரோடு எழுப்புகிற வரைக்கும் எவீருடைய இருதயமும் எவீரு மனைவியினுடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு பலவீனத்திலே காயத்திலே கடந்து போகும். அல்லேலூயா. எவ்வளோ வலி இருந்திருக்கும், எவ்வளோ கண்ணீர் இருந்திருக்கும், எத்தனை நாள் சாப்பிடாம இருந்திருப்பாங்க. ஸோ முதல் பாயிண்ட் அதுதான். அவங்களுடைய பெருமையும் அவங்களுடைய உலகப்பூர்வமான மதிப்பும் மரியாதையும் தேவன் கிட்ட வருவதற்கு, அவர் மேல் விசுவாசம் வைப்பதற்கு பெருந்தடையாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த பெருமையும் இந்த உலகப்பூர்வமான ரெப்புடேஷனை நினைச்சு என்ன பண்ணக்கூடாது, பெருமையா என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது. சில பேர் அப்படிதான் நீங்களும் நானும் இருக்கிறோம் இந்த நாட்கள்ல. கிறிஸ்டின்னு சொல்லிட்டா எங்க சொந்தக்காரங்களாம் எங்களை கூப்பிட மாட்டாங்க ஐயா. கிறிஸ்டின்னு சொல்லிட்டா எனக்கு சரியா வேலை கிடைக்காது. கிறிஸ்டின்னு சொல்லிட்டா என் பிள்ளைக்கு இந்த இடம் கிடைக்காது. கிறிஸ்டின்னு சொல்லிட்டா எனக்கு ஊர்ல மதிப்பு மரியாதை இருக்காது. கிறிஸ்டின்னு சொல்லிட்டா என்னை முன்னாடி வச்சு எதுவும் பேச மாட்டாங்க. கிறிஸ்டின்னு சொல்லிட்டா என்ன வந்து என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க, என்ன உதறி தள்ளுவாங்க. இப்படி ரெப்புடேஷனை பார்த்துட்டு மதிப்பு மரியாதை பார்த்து விட்டு இயேசு கிறிஸ்துவினோட முழுமையாக நாம் கிட்ட நெருங்கி வரல அப்படின்னு சொன்னா மரண அவஸ்தை வரைக்கும் தடுமாறிட்டு உட்கார்ந்துருப்போம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் காரியம். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. ஒரு விசுவாசத்தோடு அவர் ஆண்டவர்கிட்ட வந்துட்டாரு. அப்படி விசுவாசத்தோடு பயணப்பட்டு வரும்போது ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வசனத்தை வாசிங்க, 49ஆம் வசனம் வாசிங்க. உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை நீ என்ன பண்ண வேண்டாம்பா, வருத்தப்படுத்த வேண்டாம். பப்ளிக் ஒப்பீனியன். நல்லா கவனிங்க. பொது ஜனங்களுடைய பாயிண்ட் அங்க இப்படிதான் வரும். உன் பிள்ளை மரித்து போயிட்டான்னு சொல்லல, உன் பிள்ளை இறந்து போகிற தருவாயில் இருக்கிறாப்பா, இல்ல இறந்துட்டான்னு சொல்லாம என்ன சொல்றான் பாருங்க, நல்லா கவனிங்க. எப்பா உன் குமாரத்தி மரித்து போனால் நீ யாரை வருத்தப்பட வேண்டாம், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம்ப்பா. சகோதர சகோதரி, இன்னைக்கு அப்படிதான் சில பேர் நம்முடைய வாழ்க்கையில நடு வீட்டுக்குள்ள வந்து இருந்துகிட்டு, நடு இடத்துல வந்து நின்றுட்டு ஆண்டவரை பார்த்து, அதாவது நம்மளை பார்த்து சொல்றாங்க, நீ இயேசுக்குமெல்லாம் கும்பிடாத, இயேசுவெல்லாம் கூப்பிடாத, இயேசுவை நீ வருத்தப்படுத்தாத, இயேசு கோயிலுக்கெல்லாம் நீ போகாத. பப்ளிக் ஒப்பீனியன். இது நடக்காது, இது ஆகாது, இது இனிமே மறுபடியும் எந்திரிக்காது, இந்த காரியம் திரும்ப வாய்க்காது உன்னுடைய வாழ்க்கையில. உன் தொழில் ஆசீர்வாதமா இருக்காது, உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்காது, உன் மனைவி திரும்ப உன்னோட வந்து சேர்ந்து வாழ மாட்டா, உன் கணவன் உன்னோடு சேர்ந்து வாழ மாட்டா, உன் பிள்ளை திருந்தாது, உன்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்காது, உன் கடன் பிரச்சனை திரும்ப மாறாது என்று பப்ளிக் ஒப்பீனியன் உங்க வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். இது எதற்காக வருது அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் உங்களுக்குள்ள இருந்து செயல்படுகிற விசுவாசத்தை உடைத்தெறிவதற்காக இப்படிப்பட்ட நபர்கள் வந்து அவர்களுடைய கருத்துக்களை உங்களுடைய இருதயத்துக்குள்ள திணிப்பாங்க. அல்லேலூயா. பார்த்துருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா 4 பேர் வீட்டில் வந்து உட்காந்துருவாங்க. அப்படியே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்களா, ஒன்றும் என்ன இப்படிலாம் நடந்துருச்சா, ஐயோ நீங்களும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, பாவம் உங்ககிட்ட காசு வேற இல்லை, நீங்கள் இவங்க தான் இருக்கிறாங்க, இப்படி தான் இருக்கிறாங்க, இப்படி தான் இருக்கிறாங்க, அப்படியே சொல்லி 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 கடைசியில் எங்கே வந்து டச் பண்ணுவாங்க? நம் தேவனுடைய பிள்ளைங்கிற ஒரு காரியத்தில் எதுலையாவது வந்து டச் பண்ணுவாங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் அப்படியெல்லாம் ஜெபிச்சிங்க, உபவாசம் இருந்தெல்லாம் ஜெபிச்சிங்க, இயேசு இயேசுன்னு கடந்தீங்க பாருங்க, அந்த இயேசு உங்களை காப்பாற்றலை பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை காப்பாற்றலை பாருங்க. எங்கள் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு கூட நான் கூப்பிட்டப்ப நீங்கள் வரமாட்டேன் அப்படிங்க, உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ பெரிய கோபம், ஆனால் இயேசு கோயில் தான் முக்கியம்னு நீங்கள் போனீங்க, இயேசு தான் முக்கியம்னு நீங்கள் போனீங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க ஐயா, ஆண்டவர் உங்களை கைவிட்டுட்டாருல்ல. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பப்ளிக் ஒப்பீனியன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கடைசியா இருக்கிற அந்த 1% விசுவாசத்தையும் தகர்த்து போடுவதாக என்ன பண்ணும் இருக்கும். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட பப்ளிக் ஒப்பீனியனை உங்க வீட்டுக்குள்ள விடக்கூடாது. அல்லேலூயா. சொல்றது புரியுதா? யாராவது ஒருத்தர் உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து இதை இப்படி செய், இதை அப்படி செய், இதை இங்க வை, இது இங்க வாங்கு, நீ இதை செய், நீ அதை செய் அப்படின்னு சொன்னா இது எல்லாம் புறந்தள்ளிட்டு நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்துல வந்து உட்காரணும், தேவ சமூகத்துல வந்து உட்காரணும், தேவ பிள்ளைகள் இடத்துல ஒப்பீனியன் கேட்கணும்.
அது கூட வேண்டாங்கிறேன். பட் இருந்தாலும் ஒருத்தர் இடத்துல நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்காங்க, சபையில ஒருத்தங்க இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவர்களிடத்துல ஒரு சில காரியங்கள் கேட்கலாம். ஐயா எனக்கு ஜெபிச்சுட்டேன், இதுல ஒரு காரியத்துல நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், பட் இருந்தாலும் இதுல ஒரு சின்ன குழப்பம் எனக்கு இருக்குது அப்படின்னு ஒரு மூப்பர் இடத்துல கேட்கலாம். ஏன்னா தேவாலயத்தில் இருக்கிறவர்கள் ஒருபோதும் இன்னொரு மேல பொறாமப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வேத வசனத்தை கற்று தேர்ந்துட்டாங்க. ஆண்டவர் ஒரு கதவை திறந்தால் அது ஒருவனாலும் என்ன பண்ண முடியாது, அடைக்க முடியாதுங்கிற சத்தியம் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்ப நான் உங்க மேல பொறாமப்பட்டு உங்களுக்கு நடக்கிற ஆசீர்வாதத்தை கதவை போட்டு சாத்த முடியுமானா சாத்த முடியாதுங்கிறது எனக்கு தெளிவா தெரியும். அப்ப பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்னு சொன்னா அவங்க உலகப்பூர்வமான காரியத்தையும் உலகப்பூர்வமான சம்பவங்களையும் ஒருங்கிணைத்து உன்னால ஆகாது உன்னால முடியாது அப்படிம்பாங்க. ஆனா தேவ பிள்ளைகளுடைய ஒப்பீனியன் ரொம்ப அவசியம். ஒரு காரியத்தை செய்வது செய்யாது, நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவர்கிட்ட சொல்றேன். அதுலேயும் உனக்கு குழப்பம் இருக்கு அப்படின்னா ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, சபை மூப்பர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் இடத்துல நாம் என்ன பண்ணலாம், நெருங்கி போகலாம். அல்லேலூயா. அப்ப அடுத்தது என்ன விசுவாசத்திற்கு மேற்கொள்ளணும்னா இன்டரப்ஷன். ஏற்கனவே சொன்னது போல இந்த குறுக்க வருகிற சில காரியங்கள். அல்லேலூயா. நம்ம ஒன்றுமே இல்லாத போது எந்த காரியமும் குறுக்க வராது. என்னைக்கு நீ ஆசீர்வாதமா வளர்றையோ, என்னைக்கு உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறதோ, என்னைக்கு ஆண்டவர் உன்னை உயர்த்துறாரோ, எப்ப நீ ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரையோ அப்பதான் 1008 காரியங்கள் குறுக்க நெருக்க முறுக்க என்ன பண்ண நெடுக்க முடுக்க ஓடிட்டு கிடக்கும். எப்படியாவது நீ கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை உடைக்க வேண்டும், எப்படியாவது தேவன் மீது நீங்களும் நானும் வைத்திருக்கிற விசுவாசத்தை உடைக்க வேண்டும் என்று சொல்லி இவைகள் என்ன பண்ணும், நம்முடைய தேவனுக்கும் நமக்கும் உண்டான உறவிலே நடுவுல உள்ள பூந்து என்ன பண்ணும், கெடுக்க பார்க்கும். அல்லேலூயா. இது என்ன செய்யும், உங்களை மிஸ்கைட் பண்ணும். என்ன மிஸ்கைட் பண்ணுது, அதாவது தவறான வழிநடத்துதலுக்கு கொண்டு போகுது. என்ன பண்ணு, நீ ஒருபோதும் தேவனை என்ன பண்ணாங்க, அல்லேலூயா. என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுது, ஒருபோதும் தேவனை, அதாவது ஆண்டவரை நீ வருத்தப்படுத்தாத, இயேசுவை கூப்பிடாதப்பா, முடிஞ்சு போச்சு எல்லாமே. அடுத்த ஒரு காரியம் என்ன, தடை. என்னென்ன தடைகளை மேற்கொள்ள வேண்டும் தியானிச்சுட்டு வரோம். அடுத்த தடை என்ன தடை அப்படின்னு சொன்னா, கடந்த காலத்தை பேசி இப்பொழுது உங்களை ஆண்டவரோடு கிட்ட சேர விட மாட்டான். அல்லேலூயா. என்னங்க, பாஸ்ட். பயமூட்டும் சூழ்நிலைகளில் அது இதுல வராது, நான் சொல்றேன். இது முன்னாடி பாயிண்டே வைங்க. கடந்த காலத்திலே நடக்கக்கூடிய காரியத்தை மேற்கோள் காட்டி கர்த்தரோடு உங்களை இணைக்க விடாது. இந்த வசனத்துல வாசிங்க, என்ன நடக்குது, உன் மக இறந்து போயிட்டாப்பா, உன் மக செத்து போயிட்டா, காரியம் எல்லாம் முடிஞ்சுது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய காரியங்கள்ல சில பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, நீ தொழில தோத்துட்ட, எல்லாமே இழந்துட்ட, நீ கடன்காரன் ஆயிட்ட, இனி உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, நீ எதுக்கு இருக்கிற, எதுக்கு வாழ்றனே உனக்கு தெரியல என்று சொல்லி கடந்த கால காரியங்களை உன்னோடு பேசி பேசி உனக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை உடைக்க பார்ப்பாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் கடந்த காலத்துல ஏன் நாம் தோற்று போனோம் என்பதை தெளிவாக அறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அடுத்து எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு தேவ சமூகத்துல வைத்து எடுக்கும்போது, தேவன் வழி நடத்தும் போது அல்லது தோல்வி வராது. கர்த்தர் ஒருபோதும் எந்த காரியத்திலும் தோல்வியை அனுமதிக்கிற தேவன் அல்ல. அப்ப கடந்த காலத்துல என் வாழ்க்கையில ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, என் வாழ்க்கையில ஏன் தோல்வி வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு, நான் மாத்திரம்தான். அல்லேலூயா. தேவ சத்தத்தை நான் தெளிவா கேட்கல, தேவ சித்தத்தை நான் தெளிவா அறிந்து கொள்ளல, தேவனுடைய வழி நடத்துதல் நான் தெளிவா இல்லை. என் சுயத்தினாலும் மனிதர்களுடைய ஆலோசனையினாலும் உலகப்பூர்வமான கணக்கு போடுதலினாலும் இது இப்படிதான் நடக்கும், இது சக்சஸ் கொடுக்கும், இது வெற்றி கொடுக்கும், இது ஜெயம் கொடுக்கும் என்று சொல்லி சுய பலனையும் சுற்றி உள்ளவர்களை பலனையும் நம்பி ஆரம்பித்த எல்லா காரியங்களும் எனக்கு எப்படி போய் முடிந்தது, தோல்வியில போய் முடிந்ததே. இப்ப அதை நான் உணர்ந்து தேவ சமூகத்துல வந்து ஆண்டவரிடத்துல ஜெபித்து, இப்ப ஆண்டவர் புதுசா ஒரு காரியத்தை தொடங்க சொல்றாரு, ஆண்டவர் புதுசா ஒரு பாதையை செய்ய போறாருன்னா, இப்ப இந்த கடந்த கால காரியத்தை தூக்கிட்டு ஒருத்தருங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ள வந்து நடுவாசல்ல உட்காந்துருவாங்க. என்ன புதுசா நீங்க இப்படி செய்ய போறீங்களாமே, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதை செஞ்சு எல்லாம் தோல்வியாச்சு, அதை செஞ்சுதான் ஃபெயிலியர் ஆச்சு, கடந்த கால வாழ்க்கையில் இது தோத்து போயிட்டீங்க, கடந்த கால வாழ்க்கையில் இதுல இழந்து போனீங்க, இப்ப மட்டும் ஏன் போறீங்க, இதுவும் அப்படித்தான் போகும். அல்லேலூயா. அப்படி யாராவது வந்து சொன்னா சொல்லணும், என்ன சொல்லணும், ஐயா கடந்த கால வாழ்க்கையில இயேசு இல்ல, இப்ப கடந்த காலத்துல நான் தோத்து போனதுல இயேசு இல்ல, இப்ப நான் செய்யற காரியத்துல முதலாவது இயேசு நிற்கிறார். அல்லேலூயா. என் தேவன் முதலாவது நிற்கிறார். என் கர்த்தர் ஒரு காரியத்தை தொடங்கும் போது அதை ஒருவராலும் என்ன செய்ய முடியாது, விழச் செய்ய முடியாது. அல்லேலூயா. அது ஒருபோதும் தோற்று போகாது. அதனாலதான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, எவீருடைய மைண்டை மாத்துறாங்க,
ஏன்னா இங்கே ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு, ஒரு உரையாடல் நடந்துட்டு இருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த 12 வருடம் உள்ள பெரும்பாடு உள்ள ஸ்திரிக்கும் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். அப்படி பேசிட்டு இருக்கும்போது எவீரும் ஐயா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கிறார். அவர் ப்ரெஷர் போட்டுட்டு இருக்கிறார், அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறார். அப்ப நடுவில் ஒருத்தன் பூந்து ஐயா தயவு செய்து உன் பிள்ளை செத்து போயிட்டாயா இனிமேல் கூப்பிடாத என்று சொல்லும் போது எங்க ஐயோ என் பிள்ளை செத்துட்டாளேன்னு எவீரு ஓடிடுவானோ என்று நினைத்து பயந்து ஓடிடுவார் என்று சொல்லி இன்னும் விசுவாசம் இருந்தாதான் நின்று இயேசுவை கூட்டிட்டு போவான் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத. என்ன சொல்றாரு? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் என்ன பண்ணுவாள்? ரட்சிக்கப்படுவாள். அல்லேலூயா. அப்பொழுது அவர் என்ன பண்ணுவார்? ரட்சிக்கப்படுவாள். கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஒரு செட்பேக் வரக்கூடாது. எவீருக்குள்ள அந்த மனம் திருந்தி இப்பதான் கிட்ட வந்திருக்கிறான், இப்பதான் ஆண்டவரிடத்துல வந்து அர்ப்பணிச்சிருக்கிறான், இப்பதான் ஆண்டவருடைய பாதத்துல விழுந்திருக்கிறான். ஆண்டவரும் எப்படியாவது அவளை சுகமாக்கிடலாம், எப்படியாவது அவளை உயிரோடு கொண்டு வந்துடலாம், அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வேகமா எல்லாம் நடந்து போகும்போது ஒரு இன்டரப்ட் நடுவில் தேவையா என்ன பண்ணுதா? அந்த அம்மா வந்துடுறாங்க, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு அம்மா. அந்த அம்மா வந்து சுகம் கொடுத்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகி போச்சு? நடுவில் வந்து ஒருத்தன் மனைவி உன் பிள்ளை இறந்துட்டாப்பா நீ அவரை கூப்பிடாத அப்படிங்கிறான். ஒரு செட்பேக். இயேசுவிடத்துல கிட்ட நெருங்க விடாதபடி ஒரு இழுத்து தள்ளுகிற ஒரு விஷயத்தை இப்படிதான் உலகபூர்வமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. என் தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்கணும். பயமூட்டும் சூழ்நிலைகள் ஏன் வருது அப்படின்னா நான் பண்ணின தவறு. ரெண்டாவது, எனக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசத்தை எடுத்து நான் வெளியே கொண்டு வரும்போது இப்படிப்பட்ட தடைகளை நான் என்ன பண்ண வேண்டும்? மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதான் ரெண்டாவது பாயிண்ட். மூன்றாவது ஒரு காரியம் எடுங்க, அடுத்த பாயிண்ட் போடுங்க. பயமூட்டும் சூழ்நிலைகளில் நாம் இயேசுவின் மேல் என்ன பண்ணணும்? நம்முடைய நம்பிக்கை என்ன பண்ண வேண்டும்? வைக்க வேண்டும். நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளை சுற்றி நடக்கும்போது நம்முடைய ட்ரஸ்ட் எல்லாமே, நம்முடைய நம்பிக்கை எல்லாமே, நம்முடைய நோக்கம் எல்லாமே, நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாமே யார் மீது இருக்கணும்? ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பயமூட்டும் சூழ்நிலைகள் மத்தியிலே, இப்படிப்பட்ட இடைஞ்சல்கள் மத்தியிலே, இப்படிப்பட்ட தடைகள் மத்தியிலே, இப்படி ஜனங்கள் நம்மை டிஸ்கரேஜ் பண்ணும்போது, இப்படி ஜனங்கள் நம்முடைய விசுவாசத்தை குறைக்கும் போது நீங்கள் தேவனையே நோக்கிட்டு இருக்கிறீங்க, தேவனையே பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா தேவனுடைய வாயிலிருந்து என்ன வரும்? என்ன வரும்? என்ன வந்ததுங்க? என்ன வந்தது? வார்த்தை வந்துச்சு. அல்லேலூயா. எவீருடைய மகள் சுகமாகல, ஆனா சுகமாகிறதுக்கு முன்னாடியே எவீருவினுடைய விசுவாசம் டவுன் ஆகாதபடி, இந்த வார்த்தைகள்னால எவீருடைய விசுவாசம் விழுந்து போகாதபடி கர்த்தர் முதலாவது எவீருவினுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்றாரு, அஞ்சா பயப்படாத. என்ன பண்ணாத? நான் பயத்தோடு எவீரும் என்ன பண்ணாரு? ஆண்டவரிடத்துல கிட்ட வராரு. ஆனா எப்ப ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்துட்டியோ இனி உலகபூர்வமான காரியங்களை குறித்து நீ பயப்படாத. ஏன் பயப்படாத அப்படின்னு சொன்னா, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் மகள் என்ன பண்ணுவாள்? ரட்சிக்கப்படுவாள். அல்லேலூயா. உன் மகள் ரட்சிக்கப்படுவாள், உன் மகள் உயிர்த்தெழ செய்யப்படுவாள். அப்ப இப்படிப்பட்ட நேரங்களிலே நம்முடைய கவனம் சிதறி போகாமல் தேவன் மீதே நோக்கம் இருக்கணும். நாம் அதுதான் முதல் பாயிண்ட். என்னன்னா இதுல அடுத்த ஸ்லைட் போடுங்க. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்ள இயேசு விருப்பம் உள்ளவராய் இருப்பது அவர் மேல் நம்பிக்கை வைக்க நம்மை ஊக்குவிக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நான் ஒருவேளை அந்த இடத்துல டவுனா இருக்கலாம் எவீரோ, ஏன்னா இயேசுவிடத்துல வரும்போது நல்ல விசுவாசத்தோட தான் வந்தார். இயேசு மீது முழு நம்பிக்கை வச்சுதான் பிள்ளை மரணம் எப்ப வேணா மரித்து போவா. ஏன்னா நம்ம எல்லாம் விரும்புற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மரிக்கிற நேரத்துல கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும், மரண தருவாயில் இருக்கிறோம். அப்ப எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, எவீரு எங்கப்பா போற? நான் இயேசுவை போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா, ஏப்பா எப்ப சாக போறான்னு தெரியல. இயேசு ரொம்ப தூரத்துல ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறார். நீ போய் அவரை கூட்டிட்டு வரதுக்குள்ள அவ இறந்து போயிடுவா. இன்னைக்கு இருக்கிற காலம் மாதிரி ஃப்ளைட்டோ 2 வீலரோ காரோ கிடையாது. நடந்து போகணும்னா மாட்டு வண்டி இந்த மாதிரி எதுலையாவது ஒன்று போயிருக்கும். அப்ப நீ போய் அவர்கிட்ட சொல்லி அவரை கூட்டிட்டு வரதுக்குள்ள அவ இறந்து போயிடுவா. அவ கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு செத்தானா நல்லா இருக்கும்ல, நீ ஏன் போற? அப்படிதானே உலகம் பேசும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில
அவன் என்ன செய்கிறான்? கர்த்தர் மீது விசுவாசம் வைத்ததுனால தான் என் மகள் மரித்து போனாலும் சரி, நான் எப்படியாவது இயேசு கிட்ட போயிட்டேன்னா என் மகளை நான் மீட்டு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு விசுவாசத்தோடு இயேசு கிட்ட போனா. அதை இயேசு பார்த்து தான் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், எவ்வளவு தன்னை சுற்றி ஜனங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் உதறி தள்ளிட்டு எவீருக்கு பின்னாடி வாப்பா உன் வீட்டுக்கு போவோம், உன் மகளை சுகமாக்கும் என்று சொல்லி வேக வேகமாக இயேசுவும் எவீரும் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி நடந்து வந்து கொண்டு இருக்கும்போது நடுவில் ஒருத்த வந்து உன் பிள்ளை செத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே எந்த விசுவாசத்தோடு இயேசு கிட்ட எவீரு வந்தாரோ அந்த விசுவாசத்துல கொஞ்சம் என்ன ஆயிருப்பார்? அவர் பலவீனம் அடைஞ்சிருப்பார், குறைஞ்சு போயிருப்பார். ஐயோ என் பிள்ளை இறந்துட்டாளா, இனி என் பிள்ளைய காப்பாற்ற முடியாதே, என் பிள்ளை இனி எந்திரிக்க மாட்டாளே அப்படின்னு கதறி இருப்பான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. என்ன பண்ணாரு? உடனே ஆண்டவர் கோவம் வரல. சாக கடற்கரோட விட்டுட்டு விசுவாசத்தோடு வந்த, இப்போ செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க, இன்னும் உனக்கு விசுவாசம் இல்லையா, எதுக்கு இப்போ கத்துற, எதுக்கு நீ அலற? அப்படி ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு, கண்டிப்பாக உன் பிள்ளை உயிரோட வந்துடுவா. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ளுங்க, எல்லாம் நான் பர்ஃபெக்டாக ஆண்டவர்கிட்ட போயிடுவேன் அப்படிங்கிறது கிடையாது. சில நேரத்தில் சில விஷயங்களை நம்மளும் பேக் அடிக்கிறது உண்டு. ஆனால் கர்த்தர் அதை அறிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் நம்ம இருதயங்களை பார்க்கிற ஒரு தெய்வம். என் மகள் மரண அவஸ்தையா இருக்கும்போது எனக்குள்ள இருந்த விசுவாசம் வேறு, ஆனா என் மகள் மரித்த போது எனக்குள்ள இருந்த விசுவாசம் வேறு. ஆனா ஆண்டவர் எதை பார்த்து திரும்ப எவீருவை சூஸ் பண்ணி வாப்பா உன் வீட்டுக்கு போலாம் என்று கூட்டிட்டு போய் அவருடைய மகளை சுகமாக்கினார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வீட்டில இருந்து ஒருத்தன் வந்து செத்து போனப்ப இருந்த விசுவாசம் அல்ல, மரண அவஸ்தையா இருக்கும்போது இயேசுவை பார்க்க வந்த விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தாரு. அப்படி அதை பெரிதாக பார்த்ததுனாலதான் தன் மகள் மரித்து போனாள் என்கிற செய்தியை கேட்டு மனமுடைத்திருந்த எவீருவை பார்த்து சொல்றாரு, பயப்படாத எவீரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ என்ன நோக்கி வந்த விசுவாச தற்காத்து கொள்ளு, உன் மக சாகல, அவளை உயிரோட கொண்டு வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. விஷயத்தை அதை தான் பார்க்க முடியுது. ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, மற்றவர்களின் வாழ்க்கையில் செயல்படும் இயேசுவின் வல்லமை அவர் மேல் நம்பிக்கை வைக்க நம்மை ஊக்குவிக்கிறது. அல்லேலூயா. சகோதர சகோதரி, இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதத்தையும் ஒவ்வொரு இடத்துல செஞ்சுக்கிட்டே வர்றார். அல்லேலூயா. குஷ்டரோகியை பார்த்து சுகம் கொடுக்குறாரு, அடுத்த ஒரு எபிசோடு நகருது, அடுத்த இடத்துக்கு போறாரு, அடுத்த இடத்துக்கு போனா 5 அப்பம் 2 மீன் சுகம், அடுத்த இடத்துக்கு போனா இப்படிதான் ஆண்டவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார். எங்கேயுமே போற காரியம் ஒண்ணு, நடக்கிற காரியம் ஒண்ணா நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கல, இந்த சம்பவத்தை தவிர. அல்லேலூயா. இந்த சம்பவத்துல மாத்திரம்தான் எவீரு ஃபர்ஸ்ட் வந்துடுறாரு. எவீரு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, சரி ஆண்டவர் எவீரு வீட்டுக்கு போலான்னு எவீரோட கிளம்பி ஆண்டவர் வராரு. அப்படி வரும்போது நடுவுல ஒரு பிரேக் அடிக்குது. யாருன்னா இந்த 12 வருஷக்கார அம்மா நடுவில் உள்ள பூந்துட்டாங்க. உள்ள பூந்து அந்த அம்மாவுக்கு 12 வருடம் பெரும்பாடு உள்ள அந்த நோய், எல்லா மருத்துவரையும் பார்த்துட்டேன், எல்லா செலவும் நான் பண்ணிட்டேன், எனக்கு சுகம் கிடைக்கல, ஆனா இன்னைக்கு இயேசுவினுடைய வஸ்திரத்தை விசுவாசத்தினால் நான் ஓரத்திலே தொட்ட உடனே எனக்கு சுகம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அற்புதத்தை பார்த்துக்கிட்டு, அந்த அற்புதத்தை ஆண்டவர் எதுக்கு விளக்குறாரு? எத்தனையோ பாயிண்ட் இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னமே தெரியும். அல்லேலூயா. போன வாரம் பிரசங்கத்தில் ஒரு கேள்வி கேட்டோம்ல, ஏங்க ஆண்டவர் நின்று அந்த அம்மாட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படின்னா, ஆண்டவருக்கு தெரியும் எவீருடைய மகள் மரிச்சிட்டா, அந்த மரித்த செய்தியோடு ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கிறான், நம்ம இதை கடந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா எவீருக்குள்ள விசுவாசம் வராது. அல்லேலூயா. எவீரு இன்னும் மனமுடைஞ்சிருவான். அப்ப இவன் வந்து சொல்லுகிற இடத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் நிகழ்த்தி காட்டினது, எவீருக்குள்ள இருந்த விசுவாசம் ட்ரெயின் ஆகாதபடி, குறைந்து போகாதபடி, பலப்படும்படி, அவனுடைய பிரச்சனையை குறித்தான விசுவாசம் அவனுக்குள்ள பலப்படும்படி அவனுக்கு முன்னாடி இன்னொரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சில நேரங்களில் உங்களுடைய விசுவாசம் ட்ரெயின் ஆகக்கூடாது, உங்க விசுவாசம் குறைந்து போகக்கூடாது, நீங்க விசுவாசத்தில் தற்காத்து கொள்ளணும். உங்களுடைய பிரச்சனையில ஜெயம் கொள்ளுகிற வரைக்கும் நீங்க தற்காத்து கொள்ளணும். இல்லை சில உபத்திரவங்கள் மத்தியிலே, சில பாடுகள் மத்தியிலே நீங்கள் ஜெயம் கொள்ளுவதற்கு சில நேரங்கள் ஆகலாம், சில காலங்கள் ஆகலாம். அது வரைக்கும் காத்திருப்பில் இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் உங்க விசுவாசம் பலப்படுவதுன்னு அப்படின்னு சொன்னா, சில அற்புதங்களை உங்களுக்கு இல்லை இன்னொருவருக்கு செய்து அதன் மூலமாக ஆண்டவர் உங்களை என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் தேவ பிள்ளைகளோடு நம்ம பேசணும் அடிக்கடி. சர்ச்சு முடிஞ்சோன்னா என் வீடு லெஃப்ட், என் வீடு ரைட்டுன்னு ஓடக்கூடாது.
சபையில் ஒரு குடும்பம் வராங்க, ஒரு அம்மாக்கள் வராங்க, ஒரு தாயார் வராங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வியாதியில் வராங்க, ஒரு பலவீனத்தில் வராங்க. அப்படிங்கும்போது அவர்களை பார்த்து, ஏங்க உங்கள் பலவீனம் எப்படி இருக்குது, உங்கள் வியாதி எப்படி இருக்குது, சரியாயிடுச்சா, பாஸ்டர் இந்த மாதிரி சொன்னாரே, உங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனைன்னு சொன்னாரே, எப்படி ஆயிடுச்சு, சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் என்னமோ அந்த அம்மாவுடைய சாட்சி கேட்கறதுக்கு இல்லை, அந்த அம்மாவுடைய சாட்சி வெறுமையாய் போகாது, உங்களுக்குள்ள டவுனாக இருக்கிற விசுவாசத்தை அது பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்தை அது ஊக்குவிக்கிறதாக இருக்கிறது. எவீருடைய விசுவாசத்தை கர்த்தர் அப்படிதான் இந்த 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீயின் அற்புதத்தின் மூலமாக இவர் எதிர்கொள்ள போகிற பெரிய பிரச்சனை என்னன்னா, மரண அவஸ்தையில் இருந்த மகள் மரித்து போக போகிறார். ஆனா அந்த நேரத்தில் விசுவாசம் டவுன் ஆயிடக்கூடாது என்று சொல்லி எவீருவை என்ன பண்ணுகிறார், பலப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியுது. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் பலப்படுத்துகிறார். ஆனா உலகம் அப்படிதான் பலப்படுத்தாது. வந்தவன் என்ன பண்ணிட்டான், வந்தவன் என்ன சொல்லிட்டான், செத்து போயிட்டான், இனிமேலாம் ஆண்டவரை கூப்பிடாது, ஒழுங்கா வந்து ஆகிற காரியத்தை பாருன்னு இங்கே ஒரு கூட்டம். அடுத்த ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, நீங்கள் இதில் போய் மார்க் புத்தகத்தில் நீங்கள் போய் என்ன பண்ணலாம், வாசித்து பார்க்கலாம். என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நிறைய 53ஆம் வசனம் வாசிங்க. அவரை பார்த்து நகைத்தார்கள். இப்ப என்ன ஆயிருச்சு, அந்த அம்மா அந்த பொண்ணு மரிச்சு போன உடனே ஊர் கூடிருச்சு. ஊர் கூடின உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பட நெஞ்சா அடிச்சுட்டு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. அழ ஆரம்பிச்சவங்க, ஆண்டவர் வந்து அந்த அம்மா மரித்து போகலப்பா, அந்த புள்ள வந்து தூங்கிட்டு இருக்கிறா, அவளை எழுப்பிடலான்னு சொன்ன உடனே சந்தோஷப்பட வேண்டியவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க, நகைக்கிறார்கள். சகோதர சகோதரியை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்துல சில ஜனங்கள், நல்லா கவனிங்க, சில ஜனங்கள் உங்கள் பிரச்சனைகளிலும் உங்கள் உபத்திரவங்களிலும் உங்க போராட்டங்களிலும் பங்கு கொள்வதை போல உங்க வீட்டில் வந்து உட்கார்ந்து பேசுவாங்க. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்க உங்க பிரச்சனையில உங்களுக்கு ஆறுதலா இருக்க வரல. ₹1 காசுல புண்ணு இருக்குது, அதை குத்தி ஒரு ₹10 காசு புண்ணா மாத்தணும். அல்லேலூயா. சின்ன புண்ணா இருக்குது, அதை நல்லா குத்தி பெருசாக்கி விட்டுரும்பியா, அவன் ரொம்ப அலட்டும், இன்னும் கொஞ்சமா அலற அப்படின்னு. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு டெத் வீட்டில் நான் உட்காந்துருந்தேன். இந்த சம்பவத்தை நான் நேரடியாக பார்த்தேன். டெத் வீட்டில் நான் உட்காந்துருக்கிறேன். ஒரு அம்மா நல்லா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் சிரிச்சுக்கிட்டு வண்டியில் வராங்க. என்ன பண்ணுறாங்க, சிரிச்சுக்கிட்டு வண்டியில் வராங்க. கரெக்டாக வீடுங்கன்னா அந்த இடத்துல நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த அம்மா அங்கே வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு வராங்க, ஏதோ பேசிக்கிட்டு ஒருத்தரோட சிரிச்சுட்டு வராங்க. வண்டியை விட்டு இறங்கணுன்னு ஒரு அடிச்சாங்க பாரு நெஞ்சில். எனக்கு இங்கே பட்டாருந்துச்சு. ஐயோ போயிட்டியேன்னு என்ன பண்ணாங்க, அங்கேருந்து அடிச்சுட்டு ஒடியாராங்க. எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு, வண்டிக்கு பின்னாடி வேற யாரோ சிரிச்சுட்டு வராங்க, நம்ம அவங்கள பார்க்குறோமா இல்லை இந்த அம்மாவான்னு எனக்கு ஒரு நிமிஷம் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்ன பண்ணிட்டேன், நானே குழப்பமாயிட்டேன். அந்த வண்டியை விட்டு இறங்கணும்னு ஒரு பர்ஃபார்ம் பண்ணி வந்து அடிச்சுட்டு அழுத பார்க்கும்போது, அவர் இறந்து போனவருடைய மனைவி கூட இப்படி அழுவியே. இல்லை அவங்க அலறாங்க, பட் இந்த அளவுக்கு நெஞ்சு அடிச்சுட்டு ஐயோ அப்படி போயிட்டே இப்படி போயிட்டே இந்த மாதிரி ஆயிட்டே அந்த மாதிரி ஆயிட்டே இப்படி நீ அப்படி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா நெஞ்சா அடிச்சுட்டு அப்படி அலறாங்க. அழுது ஒரு 10 நிமிஷம் அழுத உடனே அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே திரும்பி அப்படியே போயிட்டு வேறவங்கிட்ட ஜாலியாக பேசி நல்லா இருக்கிறீங்களா, ஏதாவது வந்துச்சா, சாப்பாடெல்லாம் வந்துருச்சா, டீ இருக்குதா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சாப்பாடு அங்கே இருக்குதுங்க, டீ அங்கே இருக்கு, சரி நான் போய் சாப்பிட்டு வரேங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட போயிட்டாங்க. அல்லேலூயா. இதை நான் இப்படியே உட்காந்து அந்த டெத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த அம்மா அங்கே அழுத வேகம் அப்படி ஒரு வேகம், அந்த அம்மா பாரப்பட்டது அப்படி ஒரு பாரம். அவர் திரும்ப எழுப்பி கூட்டிகிட்டு வர மாதிரி அடிச்சுட்டு அழுகிறாங்க. ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மனைவிக்கு ஒரு நாள் ஒரு தேவைப்படுது. அதே அம்மா கிட்ட நான் போய் சொல்கிறேன், ஏங்க நான் நம்பி போய் சொல்கிறேன், ஏங்க அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குது, ஒரு உதவி தம்பி, பெரிய பிரச்சனை தம்பி, நாளைக்கு காலையில் நான் அந்த ஸ்பாட்டில் இருக்கணும் தம்பி, என்னால் வர முடியலையான்னு ரொம்ப கவலையாக இருக்குது தம்பி அப்படின்னுச்சு. நாளைக்கு காலையில் பார்த்தாலும் அந்த அம்மா அங்கே தான் இருந்துச்சு. நாளைக்கு சாயந்தரம் பார்க்குறேன் அந்த அம்மா வீட்டில் தான் இருக்குது. உதவி பண்ண அந்த அம்மா வரல. அல்லேலூயா. இது இவ்வளோதான். அப்ப நான் எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அந்த வசனத்துல வந்து நகைத்தார்கள். சகோதர சகோதரியே, தேவனுக்கு இருந்த பாரம் வேற. அங்க எல்லாம் இந்த கும்பல் யாரு அப்படின்னு சொன்னா, அங்க அழுகிறதுக்குன்னு வந்து அழுதுட்டு இருக்கிற ஒரு கூட்டம்.
அந்த அழுதுகிட்டு இருக்கிற கூட்டத்துல இயேசு சொல்றாரு, இந்த பொண்ணு தூங்குறாப்பா, உயிரோட வந்துருவானா. எல்லோரும் சந்தோஷப்பட்டு, அடடா இந்த குழந்தை திரும்ப வரப்போகுதா, இந்த குழந்தைக்காக அழுதுகிட்டு இருந்தமே, ஐயோ ரொம்ப சந்தோஷங்க இந்த குழந்தை வருது அப்படி சொல்லி இருக்கணும். ஆனா எல்லாம் கிண்டல் பண்றாங்க, செத்து போயிருச்சு அதெல்லாம் இனிமே வராது. அப்ப வெளியில அழுகிற மாதிரி நடிச்சாலும் யவீருடைய மகள் மரித்து போனதுல சில பேருக்கு உள்ளான சந்தோஷம் இருந்திருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதானே உலகம். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுதான் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, புரிந்து கொள்ளுங்க. புரிந்து கொண்டு தேவனுக்கு முதலிடம் கொடுத்து தேவ பக்தி உள்ளவராயிருங்க. அல்லேலூயா. மனுஷனுக்காக தேவனை விட்டுறாதீங்கிறேன், அவ்வளவுதான். வேற பாயிண்ட், வேற பெரிய பாயிண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லை. மனுஷனுக்காக தேவனை விட்டு விடாதீர்கள். தேவனுக்காக மனுஷனை விட்டு விடலாம், மனுஷனுக்காக தேவனை விட்டுறக்கூடாது. அதுக்காக எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிருங்க, எல்லாரையும் உங்க குடும்பத்தில் சேர்க்காதீங்க, அப்படிலாம் நான் சொல்ல வரல. நல்லா பேசுங்க, நல்லா பழகுங்க, நல்லா பங்கு கொள்ளுங்க. ஆனால் என்னைக்கு உங்களுக்கும் தேவனுக்கும் உண்டான அந்த அன்பிலே, உங்களுக்கும் தேவனுக்கும் உண்டான ஐக்கியத்திலே ஒரு பிளவு வருதோ, ஒரு பிரிவு வருதோ, அப்போ தேவ பிள்ளைகள் நான் இயேசு பக்கம் போகவா இல்லை மனுஷன் பக்கம் போகவா அப்படின்னா நான் யார் பக்கம் போகணும்? ஆண்டவர் பக்கம் போகணும். அல்லேலூயா. யவீருடைய விசுவாசம்ங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இருந்து, விசுவாசம் அதாவது பயம்ங்கிற ஒரு இடத்துல இருந்து ஆண்டவர் அவ்வளவு அழகாக விசுவாசத்துக்குள்ள கொண்டு போய் அந்த விசுவாசத்தின் பலனாக உள்ளே போய் தூங்கி கொண்டு, அதாவது மரித்து போன மகளுடைய கையை பிடிச்சு மகளே எழுந்திரு என்று சொல்லி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. இதுதான் அந்த அற்புதத்தினுடைய ஒரு பாயிண்ட். அற்புதத்தை ஃபோக்கஸ் பண்ணுவதை காட்டிலும் அற்புதத்துக்கு முன்னாடி எவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாம் அந்த நாளில்.